हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। नमो विशदबोधविदग्धा विद्यारविन्दप्रबोधा पराप्रमेयप्रमदा विलासिया। नमो संसारतमसूर्या अपरिमितपरमवीर्या तरुणतरतूर्या लालनलीला। नमो जगदखिलपालना मङ्गलमणिनिधान सज्जनवनचन्दना आराध्यलिङ्गा। नमो चतुरचित्तचकोरचन्द्रा आत्मानुभव नरेन्द्रा श्रुतिसारसमुद्रा मन्मथा। नमो सुभावभजनभाजना भवेभकुम्भभञ्जना विश्वोद्भवभुवना श्रीगुरुराय। तुमचा अनुग्रहो गणेशु जै दे आपुला सौरसु तै सारस्वती प्रवेशु बाळकाहि याथी। जी दैविकी उदारवाचा जै उद्देशु ते नाभिकाराचा तै नवरससुधाब्धीचा थावो लाभे। जी आपुलिया स्नेहाची वागेश्वरी जरी मुकया ते अंगीकारी तो वाचस्पती शिकरी प्रबंधु होडा। हे असो दिठिजयावरी झळके की हा पद्मकरु माथा पारुखे तो जीवची परितुके महेशेशी। एवढे जिये महिमेचे करणे ते वाचा बळे वाणुमी कवणे का सूर्याची अंगा उठणे लागत असे। के उता कल्पतरुवरी फुलौरा कायसेनी पाहुणेरू क्षीरसागरा कवणे वासी कापुरा सुवासुदेवो। चंदना ते कायसेनी चर्चावे अमृता ते केवते रांधावे गगनावरी उभवावे घडे केवी। तैसे श्री गुरुचे महिमान आकळिते के असे साधन हे जाणून मिया नमन निवांत थटेले। जरी प्रज्ञेचे नियातिलेपणे श्री गुरु सामर्थ्या रूप करू म्हणे तरी मोतियासी भिंग देणे तैसे होईल। का साढे पंधरया रजतवणी तैशी स्तुतीची बोलणी उगियाची माथा ठेविजे चरणी हेची भले। पुंडलिक वरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। संत श्रेष्ठ विश्वमाऊली ஞானேஸ்வர மகாராஜுடைய அபரிமிதமான கருணையினால் இந்த சத்சங்க பாக்கியம் நமக்கு இப்பேற்பட்ட ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்தில் ஸ்ருங்கேரி அथवा ஸ்ருங்ககிரி இது சாமானியமான க்ஷேத்திரமா? இதோட மகிமை எப்படி சொல்றது? ऋष्यशृंग मुनिवर तपस पण्णि पुनीतम पण्ण क्षेत्रम इदु। साक्षात आदिशंकर भगवत्पादाल दक्षिणामनाय पीठस्थ स्थापனம் பண்றதுக்கு அதுக்கு யோக்கியமான பிரதேசத்துக்காக தேடும்போது இந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் தான்
ஒரு அற்புதமான காட்சி அவருக்கு. நல்ல வெயில்ல ஒரு தவளை பிரசவிச்சுட்டுருந்தா. அந்த தவளை பிரசவிக்கிறதுக்கு அனுகூலமாக ஒரு பாம்பு வந்து அது மேலே தன்னுடைய பணத்தை இது பண்ணி அதுக்கு நிழல் கொடுக்குதான். ஜன்மத்தः ஜாதி வைரம் இருக்கிற அந்த பிராணிகளுக்கே ஒரு சகயோகம், சககாரி பாவம், ஆத்மபாவம், தன்னுடைய ஜாதி சஜாத்தியர்களுக்குள்ளே எப்படி ஒரு ஆத்மபாவனை இருக்குமோ, வைர ஜாதியில் இருக்கிற ஒரு பிராணி மேலேயும் அந்த ஆத்மபாவனை இந்த க்ஷேத்திரத்தில் தர்சனம் பண்ண முடிஞ்சது ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு. அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் தட்சிணாம்னாய ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணி தன்னுடைய சிஷ்யாளான சுரேஸ்வராச்சாரியால இங்கே முதல் பீட்டாதிபதியாக நியமித்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவிச்சின்னமான பரம்பரையாக தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி நம்மளை உத்தரணம் பண்ணிட்டு இருக்கிற இடம் இது. இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் ஞானியாஞ்சா ராஜா, யோகியாஞ்சா மாவுலி, பக்தாஞ்சா மாவுலி, இப்பேற்பட்ட ஞானேஸ்வர மகாராஜ் நமக்கு அனுகிரகிச்சு கொடுத்த ஞானேஸ்வரி அனுபவிக்கிற பாக்கியம் நம்ம குருநாத்தாளுடைய அனுகிரகம் மூலமாக நமக்கு கிடைச்சது. குருநாத்தாளோட இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பாக்கியம், இல்லைன்னா நமக்கு இந்த தகுதி உண்டான்னு நமக்கு தெரியாது. இன்னிலேருந்து நம்ம எல்லாரும் நம்மளை பாக்யவான் இல்லைன்னா பாக்யவத்தின்னு கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா லேசப்பட்ட பாக்கியம் கிடையாது, இது எதேர்ச்சையாக கிடைச்சதும் கிடையாது. நம் சாமர்த்தியம் இல்லை, கண்டிப்பாக குருநாத்தாளுடைய அனுகிரகம், அது ஸ்பஷ்டமாக தெரியறது. அதை அனுபவிக்கிறதுக்கு யதாசக்தி யதாமதி பிரயத்னம் பண்ணுவோம். இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிரவச்சன் சேவா பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இது எப்படி இருக்குன்னா, வீட்டில் அம்மா அப்பா குழந்தை அப்பப்போ பேச ஆரம்பித்த உடனே யாராவது வந்தால் இவாள் முன்னாடி போய் நேற்றுக்கு படித்த ஸ்லோகத்தை சொல்லு, நேற்றுக்கு நான் சொல்லி கொடுத்தேனே அந்த பாட்டு பாடு அப்படின்னு அனுப்புனா, அவன் ஏதோ ஒரு பயத்தில் ஒரு கூச்சத்தில் ஏதோ சொல்லணுமா வேண்டாமா, சொன்னால் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி விதவிதமான மனோபாவத்தினால அந்த குழந்தை வந்து சொல்லும். அதே மாதிரி நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். என்னால் முடியாதுங்கிறது மட்டும் கண்டிப்பாக தெரியறது. குரு அனுகிரகத்தில் யதாசக்தி இந்த சத்சங்கத்தை மேற்கொண்டு அனுபவிப்போம். ஆச்சாரியாளுடைய சாநித்தியத்தில் நேற்றுக்கு ஆச்சாரியோபாசனத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஆச்சாரியோபாசனம் அப்படிங்கிறது நம்ம ஹைந்தவ தர்மத்தில் இந்த ஹைந்தவ ஜாதிக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்ச ஒரு பொக்கிஷம். உலகத்தில் எந்த சம்ஸ்கிருத்திலையாவது இந்த ஆச்சாரியோபாசனம், குரு உபசதனம், குரு சேவா அப்படிங்கிற சம்ஸ்கிருதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்தால் அது இங்கேருந்து தான் போயிருக்கோங்கிற நிச்சயம் மட்டும் இருக்கு. ஆச்சாரியோபாசனம்ங்கிறது ஞானிகளுடைய லட்சணமாக க்ஷேத்திர விபாக யோகத்தில் சொல்லதா பார்த்தோம். ஆச்சாரியோபாசனம் அப்படிங்கிறதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. ஆச்சாரிய உபாசனம். யார் ஆச்சாரியன் அப்படின்னா, ஆச்சாரத்தை அனுஷ்டிச்சு நமக்கு காமிச்சு கொடுக்குற ஒரு மார்க்கதர்ஷி. குருநாதருக்கு தான் ஆச்சாரியாளன் பேர். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன விஷயத்துலேருந்து, ஒரு கோபி எப்படி எட்டிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து, எப்படி பேசணும்,
கீர்த்தனில் எப்படி பாவுல நிற்கணும், ஒரு சத்சங்கத்தை எப்படி அனுபவிக்கணும், எப்படி நம்மளுக்குள்ள அந்த பக்தியை உருவாக்கணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கூடயே இருந்து சொல்லி கொடுக்குறார். அவரும் பண்ணி காமிச்சு கொடுக்குறார். அதனால தான் ஆச்சாரியர் ஆச்சரணம் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆச்சாரத்தை கொடுக்குறவர் தான் ஆச்சாரியார். அப்பேற்பட்ட ஆச்சாரியாளுக்கு உபாசனைனா என்ன அப்படிங்கிறது நேற்றுக்கு விஸ்தாரமாக பார்த்தோம். உபாசனம்னாலே ஆதிசங்கர பகவத்பாதால் பாஷ்யத்தில் சொன்ன ஒரு அழகான வார்த்தை எனக்கு ஞாபகம் வரும். உபாசனம் நாம யதாசாஸ்திரம் உபாஸ்யஸ்ய அர்த்தஸ்ய விஷயீகரணேன சாமீப்யமுபகம்ய தைலதாராவத் சமான பிரத்யய பிரவாகாத்மகம் தீர்க்காலம் யதாசனம் தது உபாசனமித்யாசக்ஷதே. இது பாஷ்ய பங்கி, கீதா பாஷ்யத்திலே ஆச்சாரியால் எழுதுறார். அதோடைய அர்த்தத்தை பார்த்தா உபாசனம்னா என்னன்னா உபாசியஸ்ய அர்த்தஸ்ய, நம்ம உபாசிக்கக்கூடிய குருநாதரையோ தெய்வத்தையோ யதாசாஸ்திரம் சாஸ்திரத்தில் சொன்னபடி விஷயீகரணேன ஆச்சாரியால் மட்டுமே நம்ம உபாசிக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் அந்த ஆச்சாரியால் மட்டுமே நம்ம விஷயமாக அவளை மட்டுமே மனசில் ஸ்திரமாக வச்சுண்டு சாமீப்பியம் உபகம்ய கிட்டக்கா போய் தைலதாராவத் சமான பிரத்திய பிரவாகாத்மகம். தைலதாரா அப்படின்னா எண்ணெயை நம்ம இப்படி ஊற்றினா அவிச்சின்னமாக விடும். ஜலத்தை இப்படி விட்டால் ட்ராப்பாக நடுவில் அங்கே விச்சேதம் இருக்கும், அந்த கட் இருக்கும். தைலதாரானா சமானமாக ஒரே மாதிரி விடும், எங்கேயுமே அந்த விச்சேதமே இல்லாமல் தைலதார மாதிரி குரு சுஷ்ரூஷை பண்ணுறதுக்கு பேர் தான் ஆச்சாரியோபாசனம். அது ஞானேஸ்வர மகாராஜ் எப்படி அதோடைய வைபவத்தை நமக்கு சொல்கிறாருங்கிறத நேற்று மகாராஜுடைய பிரவச்சனத்தில் நம்ம பார்த்தோம். இந்த ஆச்சாரியோபாசனம் நம்ம சனாதன தர்மத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்தா அது சாதனமாகவும் சொல்லப்பட்டிருக்கு, சாத்தியமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜீவனத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உத்தரணம் ஆகணும், நான் உத்தரிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் ஆச்சாரியன் கிட்ட தான் போய் ஆசிரியனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. சாம்சாரிக்க தாபத்திலேருந்து விமுக்தி வேணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மோட்ச பதத்துக்கு போகணும்னு யார் நினைக்கிறானோ அப்படி ஒவ்வொருத்தனும் ஆச்சாரியனை தான் ஆசிரியனம் பண்ணணும் அப்படின்னு வேதமே சொல்லுது, உபனிஷத்தே சொல்லுது. தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் அப்படின்னு. தத் அப்படின்னா பரம்பிரம்ம சைத்தன்யம், அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ரூபம் குணாதிகள் எதுவுமே இல்லை, அதனால்தான் அதுன்னு சூச்சகமாக சொல்கிறாங்க. சர்வநாமம் சம்ஸ்கிருதத்தில் தத்துங்கிறது சர்வநாமம், நாமவாச்சகம்னா பேர், சர்வநாமம்னா ஆச்சாரியால் சொல்கிறார் சர்வமும் இந்த பேரில் தான் தெரியப்படுறதுங்கிறதுனால இதுக்கு சர்வநாமமா தத். தத் விஜானார்த்தம் அந்த பரம்பிரம்ம சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ச குருமேவாபிகச்சேத், அந்த சாதகன் குரு கிட்ட தான் ஆசிரியனம் பண்ணணும், குரு சரணாகதி தான் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லோகத்துலேயும் நமக்கு எல்லா இடத்துலையும் இதுதான் சொல்கிறாங்க. ஒரு பிரசித்தமான பாட்டும் இருக்குது கன்னட ராஜ்யத்தில். ಗುರುವೇ ಗತಿಯನ್ನು ಮನವೇ ತತ್ವ ಗುರುವಿನ ಪದವಿಂದ ಬೆಳದೊಂದು ಘನವೇ அப்படி ஒரு பாட்டு இருக்கு. தத்துவபோதகரான குருவை வினா வேற என்ன முக்கியமானது இருக்கு, இது நீ ரியலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது இந்த பாட்டு. ஆதிசங்கர பகவத் பாதாலும் குரு அஷ்டகத்தில்
குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம் ததஹ்கிம் 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 ததஹ்கிம். உன்கிட்ட என்ன இருந்தாலும், ஷரீர சௌந்தரியம், பலம், தார்டியம், ஐஸ்வர்யம், சொத்து என்ன இருந்தாலும் உன்னுடைய மனசு குரு சரணங்களில் லக்னம் ஆகலைனா அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்பா அப்படின்னு கேட்குறார். ஆச்சாரியோபாசனம் அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவளுடைய ஜீவன சரித்திரத்தை பார்த்தா தான் நமக்கு ஏதாவது புரியும். ஆதிசங்கர பகவத் பாதாள் ஜகத்குருவாக இருந்தும் பிரஸ்தானத்திரயத்துக்கும் பாஷ்யம் பண்ணுறவர். பாஷ்யம் முடித்து ஒவ்வொரு அத்தியாயத்துடைய கடைசியில் எப்படி எழுதுவார்னா, நம்ம எப்படி பகவத்கீதா அத்தியாயம் கடைசியில் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே அப்படின்னு இருக்குமா, அது ஆச்சாரிய பாஷ்யத்தில் எப்படி இருக்கும்னா, ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்ய ஸ்ரீ சங்கராச்சாரிய. தன்னுடைய அடையாளமே எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யனாக. அதுதான் அவளுடைய பேர். நம்ம ஜகர்குருன்னு கூப்பிடலாம், நம்ம ஷண்மத ஸ்தாபனாச்சாரியான்னு கூப்பிடலாம், சாக்ஷாத் சங்கரோ சாக்ஷாத் அப்படின்னு வேணா, சாக்ஷாத் சிவபரமாத்மனுடைய அவதாரமாக நம்ம கூப்பிடலாம். ஆனால் ஆச்சாரியாளுக்கு தன்னை தான் சம்போதிக்கிறதுக்கு பிடிச்ச ஒரு விதம் என்னன்னா, கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யை, கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யனான சங்கராச்சாரியன். இப்பேற்பட்ட ஆச்சாரியோபாசனம், அந்த ஆச்சாரியால் உடைய ஜீவனத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஞானேஸ்வரியிலையும் ஞானேஸ்வர மகாராஜ் தன்னுடைய அனுபவத்தை தான் அங்கே ஆச்சாரியோபாசனத்தில் சொல்கிற மாதிரி நேற்றுக்கு அண்ணா பிரவச்சனத்தில் சொன்னார். ஒரு விதத்தில் பார்த்தா இந்த சம்பூர்ண ஞானேஸ்வரி கிரந்தமே ஞானேஸ்வர மகாராஜுடைய ஆச்சாரியோபாசனம் தான். தன் குருநாதரான நிவೃತ್ತಿநாத் மகாராஜ் ஆக்ஞையை கொடுத்து, அவருடைய ஆக்ஞையினால் நம்மளை மாதிரி ஜனங்களுக்கு அந்த கீதா தத்துவத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த கிரந்தம். இந்த ஞானேஸ்வரியில் எங்கெங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே ஞானேஸ்வர மகாராஜ் குருஸ்துதிக்கு போயிடுவார். அதில் எந்த அளவுக்கு குருஸ்துதி ஆகும்னா, குருஸ்தவனத்தில் தன்னைத்தான் மறந்து இங்கே இந்த பிரவச்சனம் கீதார்த்தத்தை சொல்லணும் அப்படிங்கிற விஷயமே ஒவ்வொரு வாட்டியும் அவர் மறந்துடுவார். நிவೃತ್ತಿநாத் மகாராஜ் தான் போதும்பா ஸ்துதி போதும், விஷயத்துக்கு வா அப்படின்னு ஞாபகப்படுத்துவார். அந்த அளவுக்கு குரு ஸ்துதியில் லயம். ஆரம்பத்திலேயே ஓம் நமோஜி ஆத்யா வேத பிரதிபாத்யா ஜெய ஜெய சுசம்வேத்யா ஆத்மரூபா தேவாதூச்சி கணேஷு சகலார்த்தமதி பிரகாஷு மணே நிவೃತ್ತಿதாசு அவதாரி ஜோஜி. மணே ஞானேஸ்வரோன்னு சொல்லலை, மணே நிவೃತ್ತಿதாசு, நிவೃತ್ತಿநாதருடைய தாசனான நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இந்த ஞானேஸ்வரி டீகா பாவார்த்த தீபிகையே மகாராஜோடைய ஞானேஸ்வர மகாராஜோடைய ஆச்சாரியோபாசனம். அது இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம அனுபவித்தது ரொம்ப விசேஷம். நேற்றுக்கு அண்ணா எங்கள் பிரவச்சனத்தை நம்ம எங்கே வரைக்கும் அனுபவித்தோமோ அதுலேருந்து தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். குரு ஆச்சாரியோபாசனத்தை பற்றி சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, ஹே அசோ சாங்காவே கிதி நாஹி பாரு குரு பக்தி பரிகா உத்கிராந்தமதி காரணே ஹே. இந்த ஆச்சாரியோபாசனத்தை பற்றி நான் என்னன்னு சொல்கிறது?
நாஹி பாரு குரு பக்தி, குரு பக்திக்கு எல்லைங்கிறதே இல்லை. சொன்னால் சொல்லிண்டே போகலாம். என்ன மாதிரி ஒரு அல்பமதிக்கே இந்த வார்த்தை வருதுன்னா, அந்த குரு பக்தியே தன் ஜீவனாக ஆக்கிட்டு இருக்கிற மாவுலி எந்த அளவுக்கு சொல்ல வராகும். ஆனால் இந்த பிரசங்கத்துக்காக முன்னாடி இந்த விஷயங்கள் நிரூபணணும், கீதார்த்தத்தை சொல்லணுங்கிறதுக்காக எப்படி சொல்கிறாருன்னா, நாஹி பாரு குரு பக்தி பரிகா உத்கிராந்தமதி காரண ஹே. குரு பக்திக்கு எல்லையே இல்லைப்பா. ஆனால் இவ்வளோ விஸ்தாரமாக நான் குரு ஆச்சாரியோபாசனத்தை பற்றி பேசுனதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன அந்த காரணம் அப்படின்னா, ஜயாயே பக்தி சி சாட ஜயாயே விஷயி சே கோட ஜேஹே சேவாவான் சூனகோட நமனி காஹி तो तत्वज्ञानाचा ठावो ज्ञाना तेने च आवो हे असो ते देवो ज्ञान भक्तु. ஏன் இவ்வளோ விஸ்தாரமாக நான் ஆச்சாரியோபாசனத்தை பற்றி சொன்னேன்னா, எந்த சிஷ்யனுடைய மனசில் இந்த குரு பக்திங்கிறதே ஒரே ஒரு லட்சியமாக ஸ்திரம் ஆயிடுச்சோ, ஜெயாயே விஷயீச்சே கூட ஆச்சாரியோபாசனமே என் உயிர் அப்படின்னு எந்த சிஷ்யன் இருக்கானோ அவனுக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, தோ தத்துவஜானாச்சா டாவோ, அப்பேற்பட்ட சிஷ்யன்தான் அந்த தத்துவஜானத்துக்கே ஒரு நிலையம்னு சொல்கிறான், அந்த தத்துவஜானத்துக்கு ஒரு ஆசிரியம்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட சிஷ்யன் கிட்ட தான் அந்த தத்துவஜானமே வந்து தன்னை வச்சுக்குமா. தோ தத்துவஜானாச்சா டாவோ ஞானா தேனேச்சி ஆவோ. அந்த ஆத்ம ஜானத்துக்கு இப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு கிடைச்சதுனால தான் ஒரு வைபவமே கிடைக்குமா. இப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு கிடைக்கிறது தான் அந்த ஞானத்துக்கே சார்த்தகத்துவமா அப்படின்னு சொல்றார் மாவுலி. ஹே அசோ தோ தேவோ ஞான பக்து. அதுக்கு மேலே என்ன சொல்றாருன்னா, தோ தேவோ, இந்த ஆச்சாரியோபாசகனான சிஷ்யன் தேவனானா ஞான பக்து, ஞானம் வந்து அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு பக்தனாக இருக்குமா. ஆச்சாரியோபாசனம் பண்ணுறவாளுக்கு ஞானம் வந்து லபிக்கிறதுங்கிறது இல்லை, ஞானமே இவாளை ஆசிரியிச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம குரு பக்தி நமக்குள்ளே ஏற்படுற வரைக்கும் தான் இந்த குரு கீதையிலையோ குகாரஸ்ச அந்தகாரஸ்ச ருகாரஸ் தன்னிக்ரோத கிருத் அந்தகார விநாசித்வாத் குருரித்யபிதீயதே தத்விஜானார்த்தம் ச குருமே வாபிகச்சேத். நம்ம உதாரணம் ஆகணும்னா, தன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னா குருவை தான் ஆசிரியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற வாக்கியங்கள் எல்லாம் நமக்குள்ளே அந்த குரு பக்தி ஏற்படுத்துகிற வரைக்கும் தான். ஒரு வாட்டி அது ஏற்படுத்தாச்சுன்னா இனிமேல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீ அடைய வேண்டியதே அடைஞ்சிட்ட. குருச்சரணாம்புஜ நிர்பர பக்த சம்சாராத் அச்சிராத் பவ முக்த. எப்போ ஆச்சாரியாளுடைய ஆசிரியனம் குருநாதர்கிட்ட நம்ம போயாச்சோ அன்றைக்கே நம்மளுடைய உத்தாரணம் ஆயாச்சு. அதுக்கு மேலே நடக்கிற ஆச்சாரியோபாசனம் எல்லாம் அந்த அந்த பிரேமையை வியக்தப்படுத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக தான் அது பார்க்கணும். ஞானம் இருக்கு, ஞானாத் பரம் குரு பக்தி பண்ணுற, ஞானோத்தர பக்தியாக குரு பக்தி பண்ணுற ஒரு சந்தர்ப்பம். ஞானோத்தர பக்தியே வார்கரி சம்பிரதாயத்துடைய முக்கிய சித்தாந்தம். பஞ்சம புருஷார்த்தமாக பக்தியை சொல்லுவார்கள். குரு கிடைச்சாச்சு அப்படின்னாலே உத்தரணம் ஆயாச்சு. இனிமே பண்ணுறதெல்லாம் குரு சுஷ்ரூஷை எல்லாம் இனிமே நடக்க போகிறதெல்லாம் குரு சுஷ்ரூஷக்காக கிடைச்ச வாய்ப்பு தான். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க,
ஆச்சாரியோபாசனத்தை பிரதானமாக வச்சு அந்த ஞானத்தை அந்த ஆச்சாரியோபாசனுக்கு கடக்கிற ஒரு அந்த ஆச்சாரியோபாசனக்கிட்டேயே ஆச்சாரியோபாசகனே அந்த ஞானத்துக்கு ஆசிரியமாக இங்கே சொல்கிறார். அந்த ஆச்சாரியோபாசகன் தேவனானா அந்த ஞானம் வந்து பக்தியாக அவனுக்கு சுஷ்ரூஷ பண்ணுமா பக்தனாக. மேற்கொண்டு சொல்கிறார், ஹே ஜானபா சாச்சோகாரே தேத ஞான உகடனே துவாரே நாந்ததாசே ஜகாபுரே ஐயாரீதி. அந்த ஆச்சாரியோபாசகனுக்குள்ள அவனுடைய சரீரத்துக்குள்ள அந்த ஞான துவாரம் திறந்தா எப்படி நம்ம ஃப்ரீயாக நம்மளால் சஞ்சரிக்க முடியுமோ. ஏன் இங்கே துவாரம் திறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் சைத்தன்யம் ஹிருதய குஹரம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குமா, அங்குஷ்ட மாத்திரத்தில் இந்த கட்ட விரல் சைஸில் சைத்தன்யம் சாட்சி ரூபமாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் வியாபகமாக இருக்குன்னு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. எப்போ வந்து ஞானம் அடையுமோ அப்போ பித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக அப்படின்னு உபனிஷத் மந்திரம். பித்யத்தே ஹிருதய கிரந்தி, கிரந்தினா ஒரு நாட், அந்த ஹிருதய குஹரத்தில் இருக்கிற அந்த நாட்டு வந்து பித்யத்தே, அது உடஞ்சிடுமா. சித்தியந்தே சர்வ சம்சயாக, இருக்கிற சம்சயங்கள் எல்லாம் அந்த க்ஷண மாத்திரத்தில் போயிடுமா. அந்த கபாட்ட துவாரங்கள் தான் இங்கே திறந்தப்படுறதுன்னு மாவலி சொல்கிறார். ஆச்சாரியோபாசனுக்கு ஹே ஜானப்பா சாச்சோக்காரே, இது சத்தியம்னு தெரிஞ்சுக்கோங்கோ. என்னது? தேத ஞான உகடேனி துவாரே. அந்த ஆச்சாரியோபாசகனுக்குள்ள இந்த ஞானத்துடைய துவாரங்கள் திறந்து அந்த ஞானமே அவனுடைய ஸ்வரூபமாக சஞ்சரிச்சுட்டு இருக்கும். நாந்ததாசே ஜகாபுரே இயா ரீதி जिये गुरु सेवे विखी माझी जीवा अभिलाखी मणोनी सोयचुक मयो मणोनी सोयचुकी बोली केली. நான் ஏன் இந்த குரு உபாசனத்தை ஆச்சாரியோபாசனத்தை இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறேன்னா, அந்த குரு சேவா விஷயத்தில் எனக்கு ஒரு அபிலாஷம் உண்டு. அப்பேற்பட்ட குருவை நான் நித்தியம் அவருக்கு உபச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும், குரு சேவால தான் என்னுடைய ஜீவனத்தை அர்ப்பணம் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு திருடமான அபிலாஷை இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறேன் அப்படின்னு ஞானேஸ்வர மாவலி சொல்கிறார். ஏ குரு சேவே விகி மாஜா ஜீவ அபிலாக்கி, என்னுடைய ஜீவ அபிலாஷை, நான் வாழ்கிறதுக்கே ஏதாவது ஒரு ஒரு ஆசை உண்டு அப்படின்னா அதுக்கு காரணம் ஆச்சாரியோபாசனம் தான் அப்படின்னு சொல்கிறார். माझा जीवा अभिलाखी मणोनी सोय चुकी बोले केली. ए रवि असता हाथी खुला भजनावधानी आंधला परिचर्ये लागी पांगुला पासोनी मंदू. இப்படி எனக்கு மனசில் ஒரு அபிலாஷை இருக்கு. ஆனால் ஏரவி அசதா ஹாத்தி குலா, ஆனால் குரு சேவை பண்ணுறதுல நான் கையில்லாதவனாக இருக்கேன், ஆனால் எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்கிறார். ஆசை மனசு நிரம்பி இருக்கு, ஆனால் தன்னைத்தான் என்ன சொல்லிக்கிறாருன்னா, குரு சேவா பண்ணுறதுல எனக்கு கையில்லாதவனாக இருக்கேனே. பஜனாவதானி ஆந்தலா, குரு பஜனம் பண்ணுறதுலையோ அவதானம் கொடுக்கறதுலையோ. எப்படின்னா சிஷ்ய பரிவாரம் எப்படி இருக்கும்னா, குருநாதர் நடந்து போகிறாருன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாக் ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கீன் இதில் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அவரோதம் வந்தால் டக்குன்னு போய் எடுத்துடுவாங்க. என்ன வேணும்னாலும் அவங்க ஒரு க்ஷண மாத்திரத்தில் கொண்டு வர மாதிரி ரெடியாக அட்டென்டிவாக இருப்பாங்க. அப்படி ஒரு அவதானம் கொடுக்கறதுல மீ ஆந்தளா, நான் கண்ணு தெரியாதவனாக இருக்கேனே, என்னால் அவ்வளோ ஸ்ரத்த கொடுக்க முடியலையே அப்படின்னு மாவலி சொல்கிறார். பரிச்சரியலாகி பாங்குலு பாசுனி மந்து, பரிச்சரியா பண்ணுறதில்ல, குருநாதருக்கு ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு போய் கொண்டு வரதில்ல, ஓடுறாங்க இல்லையா பக்தாள் எல்லாம்.
அப்படி ஓடுறதுக்கு பாங்குலா பாசோனி வந்து ஒரு கால் இல்லாதவனை காட்டிலும் நான் ஸ்லோவாக இருக்கேனே அப்படின்னு தன்னை பற்றி தான் சொல்லிக்கிறார் மாவலி. குரு வர்ணனி முகா, குருநாதரை பற்றி வர்ணனம் பண்ணணும்னா நான் மூக்கனாக இருக்கேன், எனக்கு வாயே வரலை, பேச்சே வரலை. ஆலசி போஷிஜே புகா, இப்படி இருந்தும் ஒரு அலசனாக இருந்து சும்மா சாப்பிட்டு இந்த சரீரத்தை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஆலசி போஷிஜே புகா பரி மணி யாதினிகா சானுராகு, வெளியே நான் இப்படி இருக்கலாம், என்னுடைய லட்சணங்கள் இப்படி இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ள எனக்கு அவ்வியாஜமான பிரேமை இருக்கு குருநாதர் விஷயத்தில். பரி மணி யாதினிகா சானுராகு, எவ்வளவோ அனுராகத்தை வச்சிருக்கேன் நான் குருநாதர் விஷயத்தில். தேனே சீப்பை காரணே, அந்த ஒரு காரணத்தினால ஹே ஸ்தூல போஷணே படலே மஜமணே ஞானதேவோ. ஞானேஸ்வர பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த சரீரத்தை நான் போஷிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றார். குரு சேவை வினா இந்த சரீரத்துக்கு வேற பிரயோஜனம் எதுவுமே இல்லைன்னு டிக்ளேர் பண்றார் ஞானேஸ்வர மகாராஜ். நம்ம சனாதன தர்மமே நம்ம சரீரத்தை, சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம், தர்ம சாதனமாக நமக்கு முதல்ல கிடைக்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா சரீரம் தான். அதனால அது நல்லா சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள். இங்கே ஞானேஸ்வர மகாராஜ் அந்த தர்மமே எனக்கு குரு சேவை தான், குரு சுஷ்ரூஷை தான். அந்த தர்மத்துக்காக மட்டுமே இந்த சரீரத்தை நான் போஷிக்கிறேன், இல்லைன்னா வேற எந்த வியாஜமும் இல்லை இந்த சரீரத்தை வச்சுக்கிறதுல அப்படின்னு ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார். தேனே சீப்பை காரணே ஹே ஸ்தூல போஷணே படலே, ஹே ஸ்தூல போஷணே படலே, ஏன்னா போஷிக்க வேண்டியதா ஆயிடுச்சு, இந்த சரீரத்தை வளர்த்த வேண்டியதா ஆயிடுச்சுன்னு சொல்றார். இல்லைன்னா அவருக்கு சரீரத்தை தரிச்சு வர வேண்டிய அவசரமே இல்லை. ஞானியாஞ்சா ராஜா. ஏன் ஞானாத் பரமும் இந்த சரீரத்தை தரிக்கணும்னா பக்திக்காக, குரு சேவக்காக, ஆச்சாரியோபாசனத்துக்காக. மஜமணே ஞான தேவோ பரிதோ போலு உபசஹாவா ஆணி ஓலகே அவசரோ தேயாவா ஆதாமணே ஜி பரவா கிரந்தார்த்தூச்சி. இப்படி ஆச்சாரியோபாசனத்தை பேசிட்டு அந்த குரு பக்தியில் தன்னைத்தான் ஆத்ம விஸ்வமரணத்துக்கு போன ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, பரீதோ போலு உபசஹாவா, நான் நிறைய பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோ. ஆணி வேகலே அவசரோதையாவா, உங்கள் எல்லாருக்கும் சேவை பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கோ. எந்த மாதிரி சேவனா? ஆதாமணே ஜி பரவா கிரந்தார்த்தூச்சி, மேற்கொண்டு கிரந்தார்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அந்த கீதார்த்தத்தை உங்களுக்கு தெரிய வைக்கிற சேவா பாக்கியம் எனக்கு கொடுங்கோ அப்படின்னு ஞானேஸ்வர மகாராஜ் பிரார்த்தனை பண்ணுறார். மேற்கொண்டு சொல்கிறார், ஆச்சாரியோபாசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஞான லட்சணமாக ஸ்லோகத்தில் இருக்கிறது சௌச்சம். சௌச்சம்ங்கிற ஞான லட்சணத்தை பற்றி மகாராஜ் சொல்ல போகிறார். परिसा परिसा श्री कृष्णो जो भूतभार सहिष्णु तो बोलत से विष्णु पार्थो ऐके मणे शुचित्वगा ऐसे जयापासी दिशे आंगमन जैसे कापुराचे. எல்லாரும் கேளுங்கோ. ஜோ பூதபார சகிஷ்ணு, சகல பூதங்களுடைய பாரத்தையும் வகிக்கிற அந்த ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறான். சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணு ஆன அந்த ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறான். பார்த்தன் கேட்குறான் எந்த விஷயத்தை பற்றினா, शुचित्व मगा शुचित्वगा ऐसे जयापासी दिसे आंगमन जैसे कापुराचे. சுச்சித்வம் அப்படிங்கிற லட்சணம் எப்படி சொல்லணும்னா, எப்படி ஒரு கற்பூரம் எப்படி உள்ள வெளியே ஸ்வச்சமாக இருக்குமோ
சௌச்சம்ங்கிறது சாஸ்திரத்தில் அந்தசுச்சி பாஹ்ய சுச்சி அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு. பாஹ்ய சுச்சி ஷரீராதி க்ஷாலன தர்மம், இந்த சரீரத்தை சுச்சியாக வச்சிருக்கிற ஒரு அபியாசம் தர்மம். அந்தசுச்சிங்கிறது அந்தகரணத்தை சுத்தமாக வச்சுக்கிறது. அதுக்கு தான் எங்க மகாராஜ் சொல்றார், எப்படி ஒரு கற்பூரத்துடைய உதாரணம் எதுக்கு சொல்றாருன்னா, கற்பூரம் வெளியே எவ்வளோ பரிமள பரிதமாக ஸ்வச்சமாக இருக்குமோ உள்ள ஒவ்வொரு கணத்துலேயும் அதே ஸ்வச்சத்தையோடு இருக்கும். எந்த கணத்தை டைசெக்ட் பண்ணி பார்த்தாலும் வித்தியாசமே தெரியாது. அந்த சாமியத்தை, அந்த அந்த சுத்தத்துவமுடைய சாமியத்தை எல்லா கணத்துலேயும் தெரியும். காப்புராச்சே இல்லைன்னா கா ரத்னாச்சே தளவாட தைசே சபாஹ்ய சோக்கட ஆந்தா பாஹே ரயே கப்பாட சூரிய ஜெய்சா. ஒரு ரத்னம் எப்படி உள்ள வெளியே ஒரே விதமான குவாலிட்டியை வச்சு இருக்குமோ, சூரியன் எப்படி வெளியே எவ்வளோ பிரகாசமயமாக இருக்காரோ உள்ளேயும் அதே பிரகாசத்தோடு இருக்கானோ. சூரிய பகவானை பார்த்தா வெளியே மட்டும் வெளிச்சம் இருக்குது, உள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரிய பகவானுடைய சம்பூர்ண ஸ்வரூபமே வெளிச்சம்தான். ஒரு ரத்னத்தை எடுத்தால் வெளியே மட்டும் ரத்னமாக இருக்குது, உள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதோடைய கணக்கணமும் ரத்னம் தான். அதே மாதிரி சுச்சி இருக்கிற அந்த ஞானியோடைய லட்சணம் எப்படி இருக்கணும்னா, வெளியே எந்த சௌச்சம் இருக்குமோ உள்ளேயும் அதே சௌச்சம். ஹிப்போக்ரஸிக்கு இடமே இல்லை. வெளியே மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுண்டு சென்ட்டு கிண்ட்டு அடிச்சுட்டு சுத்தமாக தன்னை தான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது, உள்ளார விதவிதமான யோசனைகள் இப்படின்னு இல்லவே இல்லை. சாமானியமாக நம்மளே அப்படி இருப்போம். ஆனால் ஞானிகள் விஷயத்தில் அப்படி இல்லை. எப்படி ஒரு கற்பூரம் உள்ள வெளியே ஸ்வச்சமாக இருக்கோ, ஒரு ரத்னம் எப்படி உள்ள வெளியே ஒரே குவாலிட்டியோடு இருக்கோ, எப்படி சூரிய பகவான் உள்ள வெளியே ஒரே விதமான தேஜஸோடு இருக்கார்களோ, அதே மாதிரி இந்த ஞானிகளும் சுச்சிங்கிற விஷயத்தில் வெளியே உள்ள ஒரே விதமான சுத்தத்துவத்தில் இருக்காங்க. बाहेरी कर्मे क्षाळला भीतरी ज्ञाने उजळला इही दोही परियाला पाखळा एक. அந்த சௌச்சம் எப்படி அவங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னா, பாஹேரி கர்மே க்ஷாளலா, அவங்க பாஹ்ய சௌச்சத்தை தன்னுடைய செயல்கள் மூலமாக பண்ணுறாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு கர்மாவும் சுச்சி பிரதானமாக தான் இருக்கும். பீதரி ஞானே உஜளலா, அந்த சுச்சி அவங்களுக்கு ஞானம் உள்ள உஜ்வலமாக பிரதீப்தமாக அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால உள்ளேயும் அவங்க சுச்சியாக இருக்காங்க. இஹி தோஹி பரியாலா பாகலா ஏக, இந்த ரெண்டு விஷயத்தினாலையும் அவங்க உள்ள வெளியே ஒரே விதமான சுச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். மிருத்திகாணி ஜலே பாஹ்யேனே மேலே நிர்மலோ ஹோய போலே வேதாச்சேனி. ஆச்சாரியர்களுடைய பாஷ்யத்திலையும் இந்த சுச்சிங்கிறதுக்கு ஆச்சாரியால் சொல்கிறார், சௌச்சம் காயமலானாம் மிருஜ்ஜலாபியாம் பிரக்ஷாலனம் அந்தஹ ச மனசஹ பிரதிபக்ஷ பாவனையா ராகாதிமலானாம் அபநயனம் சௌச்சம். சௌச்சத்துக்கு ஆச்சாரியால் சொல்கிறார், ரெண்டு விதமாக இருக்குது, காய்கம் மானசம் அப்படின்னு. காய்கம் அப்படின்னா சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, காயமலானாம் மிருஜ்ஜலாபியாம் பிரக்ஷாலனம். மிருத்னா மணல், ஜலம்னா தண்ணி. மிருஜ்ஜலாபியாம் இந்த ரெண்டு வஸ்துக்கள் மூலமாகவும் சரீரத்தை சுத்தப்படுத்திக்கிறது பாஹ்ய சௌச்சம். அந்தஹ ச மனசஹ பிரதிபக்ஷ பாவனையா ராகாதிமலினானாம் அபநயனம். மனசில் இருக்கிற மலினம் என்னன்னா, ராகம் துவேஷமும் அகங்காரம் இப்பேற்பட்ட பாவ விகாரங்கள். அதை எப்படி பிரக்ஷாலனம் பண்ணணும்னா, பிரதிபக்ஷ பாவனையா,
பிரதிபக்ஷ பாவனா அப்படி என்னன்னா, எந்த தோஷம் வந்து மனசில் மலினமாக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு குணத்தை அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமாக சுச்சி பண்ணிக்கிறது. ராகம் அப்படிங்கிற மலினத்தை பிரக்ஷாலனம் பண்ணணும்னா விராகம் அப்படிங்கிற ஒரு சத்குணத்தை அடாப்ட் பண்ணிக்கிறது. இப்படி பிரதிபக்ஷ பாவனையா ராகாதி மலானாம் அபநயனம், மனசுலேருந்து அந்த ராகாதி மலினங்களை பிரக்ஷாலனம் பண்ணுறதுக்கு அந்தசுச்சி அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வியாக்கியானம். மாவுலியும் அதே 3 விதமாக சொல்கிறார். அந்தசுச்சி பாக்கிய சுச்சியே 3 விதமாக சொல்கிறார். எப்படின்னா, காயிக மானசிக மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாஷ்யத்தில். வாச்சிகமும் சொல்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். காய வாச்ச மன திரிகரணங்கள்லையும் அந்த சுத்தத்துவம் எப்படி இருக்குது, அந்த சௌச்சம் எப்படி இருக்குது அப்படின்னு மாவுலி காட்டுறார். மிருத்திகாணி ஜலே பாஹ்யேனே மேலே, மிருத்திகா ஜலம், மண் தண்ணீர், இது மூலியமாக பாஹ்யேனே மலே சரீரத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த மலம் அந்த அசுத்தத்தை பிரக்ஷாலனம் பண்ணுறது. நிர்மலு ஹோய போலே, வாக்கில் இருக்கக்கூடிய நிர்மலத்துவம் சௌச்சம் எப்படி இருக்குன்னா, வேதாச்சயனி, வேத பட்டனம் மூலமாகவோ வேதம் நமக்கு காமிச்சு கொடுத்த தர்மங்களை சொல்கிறது மூலமாகவோ அவங்க வாக்கு சுத்தப்படுத்திக்கிறார்கள். நிர்மலு ஹோய போலே வேதாச்சேனி, வைதிகமான ஞானத்தை நித்தியம் சொல்கிறது மூலமாக அவங்க வாக்கு சுத்தம் ஆயிடுச்சு. பலதேத புத்தி பலி ரஜ ஆரிசா உஜலி சௌதனி பேடி திகலி வஸ்திராச்சியா. எப்படி ஒரு இன்டெலிஜென்ட் ஆனவன் ஒரு தர்ப்பணம் ஒரு கண்ணாடியில் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அது க்ஷாலனம் பண்ணுறதுக்கு ரஜ ஆரிசா சாஃப்டாக இருக்கக்கூடிய ரஜம் சாண்ட் மண் எடுத்து தான் எப்படி பிரக்ஷாலனம் பண்ணுறானோ அதே மாதிரி சைந்தனி பேடி திகாலி வஸ்திராச்சியா, ஒரு வஸ்திரத்தின் மேலே கரைப்பட்டா அது எப்படி ஒரு நிபுணனான க்ஷாலகன், ஒரு நிபுணனான தோபின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி அந்த கரை போகிற மாதிரி அது சுப்ரம் பண்ணுறானோ அதே மாதிரி இந்த பாஹ்ய மலினங்களை மிருத் ஜலங்கள் மூலமாக அவங்க சுத்தப்படுத்துகிறார்கள். தன் வாக்கை வேத வச்சனத்தின் மூலமாக சுத்தப்படுத்துகிறார்கள். கிம்பகுனாயா பரி பாஹ்ய சோகாவதாரி ஆன ஞானதீபோ அந்தரி மனோனி சுத்த. இதுதான் பாஹ்யமான சௌச்சம். ஆனால் அந்தரமான சௌச்சம் என்னன்னா ஞானதீபோ அந்தரி மனோனி சுத்த. அந்த ஞான தீபம் அவங்களுடைய அந்தகரணத்தில் இருக்கிறதுனால அவங்க சுத்தமாக இருக்காங்க. ஏர்ஹவீதரி பண்டு சுதா ஆத சுத்த நசதா பாஹேரி கர்மதோ தத்வதா விட்டம்புகா. அர்ஜுனனுக்கு சொல்றார் ஸ்ரீகிருஷ்ண பகவான், ஹே பண்டுசுதா, அந்த சுத்த நசதா, ஒரு கால் இந்த அந்த சுத்தி இல்லாமல் கேவலம் பாஹ்ய சுத்தி மட்டுமே இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. விட்டம்பூகா, அது வியர்த்தமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள விதவிதமான விகாரங்களை வச்சுண்டு வெளியே மட்டும் நம்ம சுப்ரமாக சௌச்சமாக வெளியே காட்டுக்குனா அதுக்கு பேர் ஹிப்போக்ரஸின்னு பேர். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மாவலி சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒருவேளை ஒருத்தன் யாராவது அப்படி இருந்தானா அது எப்படி ஆகும்னா, மிருத ஜெய்சா ஸ்ருங்காரிலா, ஒரு இறந்து போன டெட் பாடிக்கு அலங்காரம் பண்ணால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி உள்ள மலினத்தை வச்சுண்டு வெளியில் மட்டும் சௌச்சமாக இருந்தால் அது சௌச்சமே கிடையாது. அது சௌச்சம்னு நம்ம பேரை வச்சுட்டாலும் அதுக்கு பிரயோஜனம் இருக்காது. எப்படின்னா, ஒரு மிருததேகத்துக்கு அலங்கரணம் பண்ணால் எப்படி அதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காதோ அப்படி இந்த சௌச்சம் அந்த சுச்சி இல்லாமல் பாக்கிய சுச்சி மட்டுமே இருந்தால் அது இதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். மேலும்
காடவ தீர்த்தி காடவ தீர்த்தி நானிலா. ஒரு பவித்திர தீர்த்தத்தில், துங்கபத்ரா போல பவித்திர தீர்த்தத்தில் ஒரு கழுதையை கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டினா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அது கழுதையாகவே இருக்கும், எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த தீர்த்தத்தில் போய் அதை குளிப்பாட்டினாலும் அதுலேருந்து போக வேண்டிய மலினங்கள், அதோடைய சுபாவங்கிறது போகவே போகாது. அது கழுதையாகவே இருக்கும், தன்னுடைய சுபாவத்தை மாற்றவே மாற்றாது. அந்த மாதிரி இந்த அந்தசுச்சி இல்லாமல் பாக்கிய சுச்சி மட்டுமே இருந்தால் அது இதுக்கு சமம். கடு துதியா மாக்கிலா குளே ஜெய்சா. பிட்டர் காட் அப்படி பாவக்காயா தமிழில். ஒரு பாவக்காய்க்கு மேலே வெல்லம் எடுத்து நம்ம நல்ல நிகர்ஷனம் பண்ணால், ஒரு ஒரு லேயர் அது மேலே இது பண்ணால் ஏதாவது அதில் இருக்கக்கூடிய கசப்பு போகுமா? போகாது. வெளியில் மட்டும் இனிப்பாக இருக்கலாம், ஆனால் உள்ள பூரா கசப்பு. அந்த சுச்சி இல்லாமல் பாக்கிய சுச்சி எந்த பிரயோஜனமும் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறார் மாவுலி. वो सगृही तोरण बांधिला का उपवासी अन्न लिंपिले कुंकुम सेंदूर केले कांताहीनेन. இன்னும் நிறைய உதாரணம் கொடுக்குறார். எப்படின்னா, ஒரு வீடு இது தங்கறதுக்கே யோக்கியமாக இல்லை அப்படின்னு விட்டுட்டு வந்த ஒரு வீட்டில், யாருமே தங்கறதுக்கு யோக்கியமாக இருக்காத ஒரு வீட்டில், ஒரு டெசர்டட் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு வீட்டுக்கு நம்ம தோரணங்கள் கட்டினா ஏதாவது பிரயோஜனம் எப்படி இருக்காதோ, அதே மாதிரி உபவாசம் பண்ணி பாரணக்காக உட்கார்ந்தவனுக்கு அன்ன லிம்பேல அவனுக்கு சாப்பாடு போடாமல் அவனுடைய வயிற்றுக்கு அன்னத்தை பேஸ்ட் பண்ணா, லேப்பனம் பண்ணால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அதே மாதிரி குங்கும சேந்தூர கேலே காந்தாஹீனேன, ஒரு பதி இல்லாத ஒரு ஸ்திரீக்கு குங்குமம் சிந்தூரமும் வச்சா எப்படியோ அதே மாதிரி அதுக்கு அர்த்தமும் பிரயோஜனம் எதுவுமே இருக்காது இல்லையா? அதே மாதிரி அந்தசுச்சி இல்லாமல் பாக்கிய சுச்சி மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணால் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார். களசடிமாச்சே போக்கள ஜலோ வரீளத்தே ஜலால காயகரு சித்ரீவ ஃபல ஆந்தூஷேனா. ஒரு கலசம் எடுத்து வெளியே மட்டும் அதுக்கு நல்லா பாலிஷ் பண்ணால் உள்ளே அப்படியே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே இருக்குண்ணா, அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அதை வச்சு நம்ம தண்ணி கொடுக்கவே முடியாது. வெளியே எவ்வளோ அதுக்கு பாலிஷ் வச்சாலும் உள்ளே அது மலினமாக இருக்குன்னா அந்த கலசத்துக்கு பிரயோஜனம் எப்படி இருக்காதோ, அதே மாதிரி சித்ராவி பழ சொப்பு சாமானில் பழம் எல்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைகள் விளையாடுற சாமானில் இந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாமே சின்ன சின்ன பொம்மையாக கொடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு பழம் மாதிரி இருக்கும், உள்ள அதில் சாணியோ ஏதோ வச்சு பண்ணியிருப்பான். அப்பேற்பட்ட பழத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. காயக்கரு சித்ராவி பழ ஆந்தூஷேன. வெளியே சித்திரமாக நல்ல அழகாக செஞ்ச அந்த பழத்துக்குள்ள பிரயோஜனம் இல்லாத ஒரு ஒரு அசுத்தம் இருக்குது அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம்? அந்த சுச்சி இல்லாமல் பாக்கிய சுச்சி மட்டுமே இருக்கிறதுல அதே அளவுக்கு தான் பிரயோஜனம், எந்த பிரயோஜனமும் இல்லை. தைசே கர்ம வரிச்சிலே கடா ந சரே தோரமோலே குடா நவே மதிரே சாகடா பவித்ரே கங்கா. அதனால் வெளியே எவ்வளவு நம்ம ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த சுச்சி இல்லைன்னா அது சௌச்சம் ஆகாது. எப்படின்னா, ஒரு மதிரா கும்ப அப்பேற்பட்டவனுக்கு தேத அந்தரபாஹ்ய கேலே நிர்மலத்வ ஏக ஜாஹலே கிம்பகுனாவுரலே சுச்சித்வசி. அப்பேற்பட்டவனுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆந்தர பாஹ்ய அப்படிங்கிற ஒரு பிரிப்பே போயிடுமா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், ஒரு சரளத்துவம் வந்துடும். உள்ள வெளியே அப்படின்னு ரெண்டு ஷேட்ஸ் வச்சிருக்கிறது ஒரு ஹிப்போக்ரைட். ஏன்னா தான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு தனக்கு தெரியும், அது 10 பேருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கவர் பண்ணுறதுக்கு
ட்ரை பண்ணுவோம். அந்த ஹிப்போக்ரஸியே போயிடும். எப்போ வந்து அந்தசுச்சி வந்துடுச்சோ அது மூலமாக பாஹ்ய சுச்சி ஏற்பட்டுடுச்சோ அந்த சௌச்சத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா தேத்த அந்தர பாஹ்ய கேலே, அவளுடைய உள்ள வெளிய அப்படிங்கிற பேதமே போயிடும் அவங்களுக்கு. நிர்மலத்துவ ஏகசாகலே, அந்த நிர்மலத்துவம் ஒன்றாவே இருக்கும். கிம் பகுனா உரலே சுச்சித்வச்சி, அந்த ஜீவனே சுச்சித்வத்துடைய அவதாரமாக மாறிடுவான். சுச்சித்வத்துக்கு ஒரு உருவம் இருந்தால் அந்த ஞானி அப்படிங்கிற ஸ்திதி அந்த அந்த அந்தசுச்சி மூலமாக கடக்கிற ஒரு பலன் அப்படின்னு சொல்கிறார். மனோனி சத்பாவ ஜீவகத பாஹேரி திசதி பாங்கத கே ஸ்பட்டிக கிருஹாச்சி டோலத தீப ஜெய்சே. அந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கும், அந்த சௌச்சம் இருக்கிற அந்த ஞானிக்குள்ள அந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கும்னா, ஸ்பட்டிகத்தை வச்சு ஒரு பவனத்தை செஞ்சு அதுக்குள்ள ஒரு தீபத்தை நம்ம பிரஜ்வாலனம் பண்ணால் அதோடைய பிரகாசம் எப்படி வெளியே கிளியராக தெரியுமோ, கிறிஸ்டல் கிளியராக தெரியுமோ அப்படின்னு சொல்கிறார். சுபாஷிதம் இருக்கு இல்லையா, மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனஸ்யன்யத் வச்சஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம். இப்பேற்பட்ட ஞானிகளுக்கு மனசில் வாக்குல கர்மால உள்ள வெளிய மாவுலி சொல்கிற 3 திசையிலையும் சாமியம்தான் இருக்கும். மனசில் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் சொல்லுவார்கள், எது சொல்லுவார்களோ அதுதான் செய்வார்கள். இதுக்கு ஆர்ஜவம் ருஜுத்வத்துக்கும் இதுதான் லட்சணம், ஞான லட்சணம் தான் இது. ஆனால் சாமானியர்கள் மனஸ்யன்யத் வச்சஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம். ஒரு மகாத்மா இல்லாதவனுக்கு மனசில் ஒன்று இருக்கும், ஒன்று நினைப்பா, ஒன்று செய்வா, இன்னொன்று சொல்லுவா. இந்த சௌச்ச லட்சணமாக அந்த டிரான்ஸ்பரன்சி எதை சொல்கிறார் மாவுலி. ஜே ஸ்பட்டிகா கிருஹேச்சி டோலதா தீப ஜெய்சே. ஒரு ஸ்பட்டிக கிரகத்தில் ஒரு தீபத்தை தொங்க விட்டால் அதோடைய பிரகாசம் எப்படி வெளியே எல்லாருக்கும் சுத்தமாக யதாவத் தெரியுமோ, எந்த இதையும் இல்லாமல், எந்த அவரோதமும் இல்லாமல் ஸ்பஷ்டமாக தெரியுமோ, அப்படி அந்த ஞானிகளுடைய உள்ள வெளியே இருக்கக்கூடிய பாவனை நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுமா, அப்படி சரளமாக அவங்க சுச்சித்துவம் இருக்கும், அவங்க சுபாவம் இருக்கும். விகல்பஜேனே உபஜே நாதிலி விக்ருதி நிபஜே अप्रवृत्ति ची बीजे अंकुरु घेती ते आयके देखा अथवा भेटे परिमणि काहीची नुमटे मेघरंगन काटे व्योम जैसे. ஒருவேளை இப்படி இருக்கிற இந்த மகான்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அவரோதம் வந்துடுச்சு, ஒரு விகாரத்தை உருவாக்குற ஒரு விஷயத்தை அவங்க சந்திச்சிட்டாங்க, அவளை மனசு புண்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. ஏன்னா நடக்கும், வாழ்க்கையில் இது சகஜம். ஏன்னா லோக நீதி யாருக்காகவும் மாறாது, விதி விதியாகவே இருக்கும். ஞானி அதுக்கு மேலே இருப்பான். ஒரு கால் இந்த ஞானிகளுக்கு இப்படி சௌச்சம் தன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஞானிக்கு ஒருவேளை விகாரம் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எது போல அப்படின்னா, மேகரங்கனக அட்டே வியோம ஜெய்சே. வர்ஷிக்கிறதுக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு மேகம் கருப்பாக இருக்கும், அந்த வாட்டர் வேப்பர் அது இல்லாத ஒரு மேகம் வெள்ளையாக இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் மேகம் ஒவ்வொரு கலரில் நமக்கு தெரியும். அந்த மேகத்தினுடைய கலர் எப்படி ஆகாசத்துக்கு ஒட்டாமல் இருக்கோ, நமக்கு ஒன்று போலவே தெரிஞ்சாலுமே இப்போது அந்த மேகத்தினுடைய கலர்னால் ஆகாசமே கருப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். மேகத்துடைய வெளிச்சத்தினால ஆகாசமே வெள்ளையாக இருக்குன்னு நமக்கு தெரியலாம். ஆனால் அந்த கலர் மேகத்தோடையதே தவிர அந்த ஆகாசத்துக்கு ஒரு காலம் அந்த
வர்ணம் எப்படி ஒட்டிக்காதோ அதே மாதிரி இந்த சம்சாரத்தில் நடமாடின்னு இருக்கிற அந்த மகாபுருஷர்கள் ஸ்வச்சமான சுத்தமான சுபாவத்தை இருக்கிற அந்த ஆச்சாரியர்கள் அவளுக்கு விகாரம் ஏற்படுத்துகிற விஷயங்கள் அவங்கள சுற்றி இருந்தாலும் அவங்க அதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவங்க இருக்காங்க அப்படின்னு மாவுலி சொல்கிறார். ஏ ரவி இந்திரியாச்சே நீ மேலே விஷயாவரி தரி லோலே பலி விகாராச்சே நீ விட்டாலே லிம்புஜேனா. ஒருவேளை அவங்க இந்திரிய விஷயங்களை போகிச்சுண்டே நமக்கு தெரிஞ்சாலும், என்னப்பா இவர் மகா ஞானின்னு சொல்றார், ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எதுக்கு சன்னியாசிகளுக்கு இப்பேற்பட்ட வைபவம், எதுக்கு இவ்வளோ பெரிய பெரிய காரு? அது அஜ்ஞானிகளுக்கு அப்படி மனசில் படும். மாவுலி அதுக்கு சமாதானம் சொல்கிறார். விஷயாவரி தரி லோலே ஏ ரவி இந்திரியாச்சேனி மேலே. அது நம்மளை மாதிரி எல்லா உபபோகங்களும் பண்ணுற மாதிரி அவங்க தெரிஞ்சாலுமே பரி விகாராச்சேனி விட்டாலே லிம்பஜேனா, அதனுடைய விகாரம் அவங்களுக்குள்ள ஒரு காலம் போகாது. ஏன்னா அவங்க சமதுக்க சுகஸ்வஸ்த சமலோஷ்டாஷ்ம காஞ்சன துல்லிய பிரியா பிரியோதீர துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி மானாபமானயோஸ்துல்ய துல்லியோ மித்ராரி பக்ஷயோஹோ இப்படின்னு கீதாச்சாரியன் எந்தெந்த லட்சணங்கள் சொல்கிறானோ அந்த லட்சணங்கள் எல்லாம் ஒரு ரூபம் எடுத்தால் அதுதான் இந்த மகாபுருஷர்கள். அப்படி இருக்கிறதுனால சுகம் துக்கம் அப்படிங்கிற துவந்தமே அவங்களுக்கு இல்லை. எப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஞானியாக இருந்தார் இவர் ஏன் இவர் வெயிலில் உட்கார முடியாதா, ஏசி வேணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோமே, அந்த துக்கம் எப்படி அவங்க சமமாக எடுத்துக்கணும்னு பார்க்குறோமோ அவங்க சுகத்தையும் அதே சமமாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால என்ன கிடைச்சாலும் அவளுக்குள்ளே எந்த விகாரமும் வரப்போகிறதில்லை. அது சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்பர்ஷம் தான், ரெண்டுமே சமமான ஸ்பர்ஷம் தான். ஒன்றில் அவங்களுக்கு ராகமோ இன்னொன்றில் விராகமோ இருக்கவே இருக்காது எந்த காலமும். அதுதான் சொல்கிறார், ஏரவி இந்திரியாச்சே நீ மேலே விஷயாவரி தரி லோலே பரி விகாராச்சே நீ விட்டாலே லிம்பஜேனா. அந்த விகாரம் எப்போவுமே அவங்களுக்கு ஒட்டாது. லிம்பிஜேனா பேட்டலியா வாட்டேவரி சோக்கியாணி மாஹாரி தேத நாதலே தியா பரி ராஹட்டே ஜானே. அவங்க ஒரு மார்க்கத்தில் சகஜமாக நடந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோக்கியாணி மகாரி ஒரு உத்தம குல ஸ்திரீ அவங்க கண்ணில் பட்டாலும், இல்லை மாஹேரி ஒரு 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 சேவா பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்திரீ அவங்க கண்ணில் பட்டாலும் எந்த விதமான விகாரமும் அவங்க மனசில் ஏற்படாது. எப்படின்னா, கா பதி புத்ரா தே ஆங்கிலி ஏ கதீச்சே தருணாங்கி தேத புத்திரபாவனாச்சா ஆங்கி நரிகே காமு. ஒரு வயசான ஒரு ஸ்திரீ ஒரு வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய நாதனான பதியையும் ஆலிங்கனம் பண்ணுவா, தன் குழந்தையும் ஆலிங்கனம் பண்ணுவா. எப்படி இந்த குழந்தையோட ஆலிங்கனத்தில் எந்த விதமான விகாரமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ புத்திர பாவனையினால ஆத்ம பாவனையினால, அதே மாதிரி யாரை பார்த்தாலும் இந்த மகாபுருஷர்களுடைய மனசில் விகாரமே ஏற்படாது. அது அந்த சுச்சத்துடைய லட்சணமாக மாவுலி சொல்கிறார். அது உத்தம ஸ்திரீயாகவும் இருக்கட்டும் சாதாரணமான ஸ்திரீயாகவும் இருக்கட்டும் எந்த விகாரமும் அவங்க மனசுக்குள்ளே ஏற்படாது. பேட்டலியா வாட்டேவரி சோக்கியாணி மாஹாரி தேத நாதுலேத்தியா பரி ராஹட்டசானே தே. அதுக்கு உதாரணமாக சொல்கிறார், தைசே ஹிருதய சோக சங்கல்ப விகல்பி சனோலக கிருத்தியாக்கிருத்திய விஷேக புடேஜானா. இப்பேற்பட்டது அவங்களுடைய ஹிருதய சௌச்சம், மனசில் இருக்கக்கூடிய சுத்தத்தை
அதோடைய லட்சணம் இப்படி இருக்குன்னா, சங்கல்ப விகல்பி சோனலகே, சங்கல்ப விகல்பி சனோலக. சங்கல்ப விகல்பாதிகள் விவகாரத்தில் இருந்தாலும் அதோடைய எஃபெக்ட் அவளுடைய சுவாவத்தின் மேலே என்றைக்குமே இருக்காது. கிருத்திய விஷேக, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் இருக்கிறவங்க அவங்க. பாணியே ஹிரான் அபிஜே ஆந்தனி ஹரளு நசிஜே தைசி விகல்பஜா தே நலிம்பிஜே மனோவிருத்தி. அவளுடைய மனசு எப்படி இந்த விகாரம் அடையாமல் இருக்கு, இந்த விஷயங்களில் இருந்தாலும் எப்படி விகாரம் அடையாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு உதாரணமாக சொல்கிறார். பாணியே ஹிரன் அபிஜே, ஒரு வஜ்ரத்தை தண்ணீருக்குள்ளே போட்டால் அது ஈரமாகிடுமா? வஜ்ரம் என்னைக்குமே ஈரமே ஆகாது. எவ்வளோ நாள் அது தண்ணியில் வச்சாலும் எப்படி ஈரமே ஆகாமல் இருக்கோ. ஆதனி ஹரளு நசிஜே, தண்ணீர் கொதிக்க வச்சு அதுக்குள்ளே ஒரு கல் போட்டால் எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சா அது சாஃப்ட் ஆகும்? ஆகவே ஆகாது. எப்படி அந்த கல் விகாரமே இல்லாமல் இருக்கோ, தைசி விகல்பஜாத்தே நலிம்பிஜே மனோவிருத்தி. அதே மாதிரி இந்த மகாபுருஷர்களுக்கும் விஷய சங்கத்தில் இருந்தாலும் அவங்க நிர்லேபமாக தான் இருக்காங்க, எந்த விகாரமும் அற்றாதவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். தயானாவ சுச்சிப்பண पार्थागा संपूर्ण हे देखसी ते धजान ज्ञानासे. மாவலி சொல்றார், இதுக்கு பேரு சுச்சிப்பண, இதுக்கு பேரு சுச்சித்வம், இப்படி இருக்கிறதுக்கு பேரு சுச்சித்வம். பார்த்தாகா சம்பூர்ண, இது சம்பூர்ணமான சுச்சித்வத்துடைய லட்சணம். ஹே தேகசி தே தஜான ஞானாசி, இது உன்னுடைய கண்ணுக்கு எங்க தெரியறதோ அங்க ஞானம் இருக்குன்னு நீ நிர்தாரணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். இந்த லட்சணங்கள் நம்ம ஆச்சாரியாளுக்குள்ள ஸ்பஷ்டமாக நம்ம பார்க்கலாம். நம்ம மாதிரி அல்ப புத்திக்கு அது கிறிஸ்டல் கிளியராக தெரியறது. ஸோ எப்பேற்பட்ட சௌச்சமணி பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு சௌச்சம் அப்படிங்கிற ஞான லட்சத்தை முடிச்சுட்டு ஸ்தைரியம் அப்படிங்கிற ஞான லட்சத்தை சொல்ல போகிறார். ஸ்தைரியத்துக்கு ஆச்சாரியாளுடைய பாஷ்யம், கீதா பாஷ்யம். स्थैर्यं स्थिरभावो मोक्षमार्गे एव कृत अध्यवसायत्वं. ஸ்தைரியம்னா ஸ்திரபாவக, ஸ்திரமாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் ஸ்திரமாக இருக்கிறது அப்படின்னா, மோக்ஷமார்கே ஏவ கிருத்தியத்யவசாயனம், மோட்சத்தை அடையிற மார்க்கத்திலேயே தன்னுடைய கிருதிகள் எல்லாத்தையுமே திருடமாக வச்சுக்கிறது. தன் செய்கிற ஒவ்வொரு செயலும் மோட்ச சாதனத்துக்காகவே மாற்றிக்கிறதுக்கு பேர் ஸ்தைரியம் அப்படின்னு ஆச்சாரியருடைய பாஷ்யம். அதுக்கு மாவலி சொல்கிறார் ஸ்தைரியம் விஷயத்தில், ஆணி ஸ்திரதா சாச்சே கர ரிகாலி ஜெயாச்சே தோ புருஷ ஜானாச்சே ஆயுஷ்யகா. இந்த ஸ்தைரியம்ங்கிற லட்சணம் எந்த மகாபுருஷனை தன்னை வீடாக ஆக்கி இருக்கோ, எந்த மகாபுருஷன் இந்த ஸ்தைரியத்துக்கே ஒரு ஆசிரியம் கொடுத்துருக்கானோ, அப்பேற்பட்ட மகாபுருஷன் ஞானாச்சே ஆயுஷ்யகா, ஒரு ஞானத்துக்கே ஜீவன் கொடுக்கறது அந்த மகாபுருஷன் அப்படின்னு மாவலி சொல்றார். ஒரு ஞானத்துக்கே ஒரு ஜீவன் வேணுமானால் இப்பேற்பட்ட ஸ்திரத்தை இருக்கிற மகாபுருஷனால தான் அது கொடுக்க முடியும். தேகதரி விரிச்சிலி கடே ஆப்புலியா பரி ஹிண்டே பரி பைசகா நமோடே மானசீச்சி. சௌச்சம் மாதிரியே இங்கேயும் சொல்றார், தேகதரி விரிச்சிலி கடே. ஒருவேளை அவங்க பாஹ்ய சரீரம் சாம்சாரிக தர்மங்கள்னால எல்லா விதமான விஷயங்களுக்குள்ளேயும் பிரவருத்தி ஆனாலும், ஆப்புலியா பரி ஹிண்டே பரி பைசனீனமோடைய மனாசிச்சி, உள்ள அவளுடைய மனசுடைய ஸ்திரத்துவம் அசையாமல் இருக்கு. எப்படின்னா, வத்சாவரோனி தேனுச்சே ஸ்னேகரானா நவச்சே நவதி போக சதியேச்சே பிரேம போக. ஒரு மாடு
அரண்யத்தில் புல் மேய்க்கிறதுக்கு போனால் அங்கே கண்ணுக்குட்டியை நினச்சிண்டே தான் இருக்கும் ஸ்திரமாக. மாடு அரண்யத்துக்கு போனாலும் அந்த சிந்தனை வந்து அந்த கண்ணுக்குட்டியை விட்டுட்டு எப்படி போகவே முடியாதோ. சாரீரகமாக மாடு அரண்யத்தில் இருக்குது, ஆனால் மானசிகமாக அது தன் கண்குட்டிக்கிட்டேயே இருக்குது. அது எப்படியோ அதே மாதிரி இந்த ஸ்திரத்துவம் சாம்சாரிக விஷயங்களில் பிரவருத்தமானாலும் மோட்ச தர்மம் விஷயத்தில் அவளுடைய ஸ்திரத்துவம் அப்படி இருக்கும். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் மாவலி சொல்றார். நவதி போக சதியே சே பிரேம போக. சதி சககமனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ எப்படி தன் ஆபரணங்கள் மேலே எந்த விதமான ஆசையும் இல்லாமல் ஆயிடுமோ. சாதாரணமாகவே ஸ்திரீகளுக்கு ஆபரணங்கள் மேலே ஒரு 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 அட்டாச்மெண்ட் இருக்கும் தான். தன்னைத்தான் அழகாக அலங்கரிக்கணும் அப்படின்னு விதவிதமான ஆபரணங்கள் போடுவார். ஏன்னா அது லக்ஷ்மி சூச்சகம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, லட்சணமாக இருக்கிறதுக்கு. அதுவே ஒரு சதி சகமனம் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் எப்படி ஸ்திரமாக அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது போகிறதோ. நவதி போக சதியேச்சே பிரேம போக. ஒரு சதி சகனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்திரீக்கு அந்த அந்த பிரேம போகம் எப்படி இருக்காதோ, அந்த ஆபரணங்கள் மேலே எவ்வளோ ஸ்திரமாக அது போயிடுமோ. தன் உயிருக்கு உயிரான பிராணநாதன் உடைய தேகாந்தத்துக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஒரு பதிவிரதாவுடைய மனோநிலை. அப்போது இந்த மாதிரி தன் வாழ்க்கை மேலேயே அப்பேற்பட்ட பாவனைனா இந்த சாதாரணமான ஆபரணங்கள் மேலே எவ்வளோ திருடமாக அந்த வைராக்கியம் வந்துடும். அவ்வளோ திருடமாக இவாளுடைய ஸ்தைரியம் இருக்குமா அப்படின்னு மாவலி சொல்கிறார். का लोभिया दूर जाए परी जीव ठेविलाची ठाए तैसे देहो चालता नभे चलू चित्ता. இன்னொரு உதாரணம் சொல்றார். ஒரு லோபி, பண ஆசை இருக்கிற ஒருத்தன் வீடு விட்டு வெளியே போனாலும் அவன் மனசில் எப்போவுமே அந்த காசை வச்சுக்கிற பெட்டி மேலேயே எப்படி அவனுடைய மைண்ட் இருக்குமோ, தன்னுடைய பேங்க்கு என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ராங் கேஸ், அது மேலேயே அவனுடைய சித்தம் எப்படி இருக்குமோ, எங்கே போனாலும் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பா. கதவை ரூம் சாத்தியாச்சா, அதோட கீ யாருக்கும் தெரியாமல் இருக்கா, யாராவது அதை எடுத்துட்டேலா. அது எப்படி அந்த லோபி, அந்த பணத்து மேலே ஆசை இருக்கிறவன் தன் பணம் எப்படி ரட்சிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நித்தியமும் அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பானோ வெளியே போனாலுமே. அதே மாதிரி இந்த ஸ்தைரியம் அப்படிங்கிற ஞான லட்சணம் இருக்கிற மகாபுருஷர்களும் சாம்சாரிக விஷயங்களில் அவங்க நிமக்னமாக இருந்தாலுமே அவளுடைய மனசு எப்போவுமே அந்த மோட்ச சாதனத்தின் மேலே தான் ஸ்திரமாக இருக்கும், ஞானம் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்திரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மாவலி இந்த உதாரணத்தை சொல்கிறார். தேகோ சாலிதா நவே சலு சித்தா. அவங்க தேகம் சஞ்சலமாக இருக்கலாம், இன்றைக்கி இங்கே படப்படான ஒரு வேலை செய்யலாம், நாளைக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு இன்னொரு சேவை பண்ணலாம், உடனே கிளம்பி அமெரிக்கா போகலாம், எங்கெங்கேயோ சாம்சாரிக்க விஷயங்களில் நிமக்னமாக இருக்கமாவே அப்படியே தெரியலாம். ஆனால் நவே சலு சித்தா, அவங்க சித்தம் என்றைக்குமே அந்த ஞானத்திலேருந்து அசையவே அசையலை. ஜாத்தயா அப்ரசவே ஜெய்சே ஆகாஷன தாவே பிரமண சக்கரி நபவே துருவ ஜெய்சா. மேகங்கள் காற்று வந்து அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும், ஆனால் ஆகாசம் நிச்சலமாகவே இருக்கும். மேகங்கள் மூவ் ஆனாலும் ஆகாசம் எப்படி மூவ் ஆகாமல் இருக்கோ அதுபோல் பிரமண சக்கரி நபவே துருவ ஜெய்சா. ககோளத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கிரகாதிகள் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது, பிரமணம் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் துருவ நட்சத்திரம் எப்படி துருவமாக ஸ்திரமாக இருக்கோ அதுபோல்
पाथिकाचिया एरझार सवे पंथु नवचे धनुर्धर का नाही जेवी तरुवर ஏனே ஜான. பதிகர்கள் ஒரு மார்க்கத்தில் நடந்து போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த மார்க்கம் எங்கேயுமே போகாது. அதே மாதிரி எப்படி விருட்சாதிகளுக்கு வந்துட்டு போகிறதுங்கிற விஷயமே தெரியாதோ, எப்படி ஒரு விருட்சம் ஸ்திரமாக இருக்கோ, அப்பேற்பட்ட ஸ்தைரியம் தத்துவஞானம் விஷயத்தில் இந்த ஞானிகளுக்கு இருக்கும். तैसे चलनवलनयात्मिकी असोनीये पांचभौतिकी भूतोर्मीये की चलिजेना. அப்படி சஞ்சலமான இந்த சாம்சாரிக விஷயங்களில் அவங்க இருந்தாலுமே, இந்த பாஞ்சபௌத்திகமான சம்சாரத்தில் அவங்க பிரவர்த்திச்சுட்டு இருந்தாலுமே, பூதோர்மி ஏகி சலிஜேனா, அவங்களுக்கு எந்த பாவ விகாரமும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்களுடைய ஸ்தைரியத்திலேருந்து, மோக்ஷம் ஞானம் அப்படிங்கிற விஷயத்தில் அவளுடைய ஸ்தைரியத்திலேருந்து எதுனாலும் அவங்கள அசையவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். वाहुटली चेनी बले पृथ्वी जैसी न ढले तैसे उपद्रव माले नलोटे जो. ஒரு பெரிய துஃபான் வரும், இருக்கிற மரங்கள் எல்லாமே அது தள்ளிண்டு போகும், அடிச்சுட்டு போகும். ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடும், லேண்ட்ஸ்லைட் ஆகிடும். என்னென்னமோ பிருத்திவி மேலே இருக்கிறதுக்கு ஒரு ஒரு உபதிரவம் வந்துடுச்சுன்னா எல்லாமே துவம்சமாயிடும். ஆனால் பூமாதா அசையாமல் அப்படியே இருக்கா. துஃபான் வந்து மேலாப்பில் எவ்வளோ இது விகாரம் பண்ணிட்டு போனாலும் உள்ளார எப்படி பூமாதா ஸ்திரமாக இருக்கோ அதன் போல தைசா உபத்ரவ உமலே நலோட்டேஜோ. அப்படி வெளியே எந்த கஷ்டம் வந்தாலும், சாம்சாரிக ஜீவனத்தில் எப்படி ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்தாலுமே உள்ளார அவங்க ஸ்திரமாக இருக்காங்க. சின்ன கஷ்டம் வந்தாலே ஐயையோ என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற ஜனங்களுக்கு நடுவில் நம்மளும் இருக்கோம், அவங்க மாதிரியே நம்மளும் இருக்கோம். ஆனால் மகாபுருஷால் எப்படி இருக்காங்கன்னா, எப்படி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரியலை. ஏன்னா இந்த சுக துக்கத்துக்கு தாண்டி அவங்க இருக்கிறதுனால, ஞானம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ஸ்திரமாக இருக்கிறதுனால, அப்பேற்பட்ட ஸ்தைரியம் அவளோடது. என்ன ஸ்தைரியம்? அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய துஃபான் பிரகிருதியை எவ்வளோ துவம்சம் பண்ணாலும் பூமாதா எப்படி ஸ்திரமாக இருக்கோ அது போல அப்படின்னு சொல்கிறார். दैन्य दुखी न तपे भवशेकी न कंपे देह मृत्यु न वासिपे पातलेनी. மேலும் என்ன சொல்றாருன்னா, தேக தைன்ய துக்கி ந தப்பே, ஒரு தீனாவஸ்தக்கு அவங்க போனாலும், எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் அது அவங்களுக்கு தாபத்தை கொடுக்காது. பாவசேகி ந கம்பே, எமோஷனல் இதில் வந்து அவங்க அதனால் அசையவே மாட்டாங்க. ஒரு எமோஷனல் எக்ஸ்ட்ரீமிட்டிங்கிறத அவங்களுக்குள்ள நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கும் மேலே தேக மிருத்யூன வாசிப்பே பாத்தலேனி, இந்த தேகத்துக்கு மிருத்யுவே வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பயத்தையோ அந்த விகாரத்தையோ நம்மளுக்குள்ள பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த தத்துவத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்தைரியம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரியேர்த்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. கீதாச்சாரியன் சொல்றார், ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு, ஜன்மா எதுக்கு உண்டோ அதுக்கு மிருத்யு அவசியம் உண்டு. த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, ஒரு மரணம் அடைஞ்ச ஒன்றுக்கு திரும்பி ஜன்மா கண்டிப்பாக உண்டு. தஸ்மாத், அதனால் அபரிஹாரியே அர்த்தே, இது மாற்ற முடியாத ஒரு வாஸ்தவம். நத்வம் சோசித்துமர்ஹசி, இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த ஸ்திரமான ஞானம் இந்த மகாபுருஷர்களுக்கு இருக்கிறதுனால மரணமே வந்தாலும் அவங்களுக்குள்ள நம்ம விகாரத்தை பார்க்கவே முடியாது.
இது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோமோ, இல்லைன்னா நம்ம மேலே பகவானுக்கு குருமார்களுக்கு எவ்வளோ கிருப்பைன்னு தெரியாது. அது கண்ணால் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோம். தயானந்த சுவாமிகள் அவளுடைய தேகத்தியாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த க்ஷணங்களில் ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எப்படி ரசிக்கிறார். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு ஒருத்தர் பாடுறார் பக்கத்தில். விஸ்வாதாரம் ககன சதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் அப்படின்னா ஆஹா ஆஹான்னு ரசிக்கிறார். யாருக்கு வரும் அந்த தைரியம்? எதனால் வரும் அந்த தைரியம்? ஏன்னா ஸ்திர சித்தம், ஸ்தைரியம்ங்கிறது அவளுடைய லட்சணமாக இருக்குது. எதை விஷயத்தில் ஸ்தைரியம்னா, நான் ஆத்மஸ்வரூபனாக இருக்கேன், நான் வேறே பரபிரம்ம சைத்தன்யம் வேறே அப்படின்னு அவங்களுக்கு பாவனையே இல்லை. அந்த பரபிரம்ம சைத்தன்யமே நான் அப்படிங்கிற ஸ்திர ஞானம் அவளுக்கு இருக்கிறதுனால, அந்த ஸ்தைரியத்தினால அந்த தைரியமே வருது. மேற்கொண்டு சொல்றார், आरती आशा पडिभरे वय व्याधि गजरे उजु असता पाठी मरे नभते नभे चित्त निंद निस्तेज दंडी कामलोभ वरपडी परी रोमनवे वाकुडी मानसीची. ஆசைகள் எவ்வளோ வேகமாக கிளம்பினாலும், வியாதிகள் கர்ஜனம் பண்ணிட்டு இருந்தாலும், அவளுடைய சித்தம் உஜு மார்க்கத்தில் நேராக ஒரே லட்சியத்தை வச்சு நோக்கிட்டு இருக்கு, திரும்பி கூட பார்க்காதா. எவ்வளோ வேகமாக ஆசைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணட்டும், இல்லை சாரீரிகமான பாதா, சாரீரிகமான ருக்மத்தையோ ரோகமோ ரொம்ப வேகத்தில் கர்ஜனம் பண்ணிட்டு இருக்கட்டும், அந்த ஸ்திதியிலையுமே அவங்களுக்கு எந்த விதமான விகாரமும் இருக்காது. அவங்க சித்தம் வந்து திரும்பி கூட பார்க்காது, தன் லட்சியத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கும். அவங்களுக்கு நிந்தைய எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலுமே, யாராவது அவங்கள நிந்திச்சுட்டு இருந்தாலுமே, காமலோப வரப்படி ஒரு காமலோபத்துக்கு பிரேரேபணம் ஆகிற சூழ்நிலை வந்தாலுமே, பரி ரோமானவேவா அங்குடி மானசீச்சி, அவங்களுடைய மனசை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா, அவங்க மனசுடைய ரோமம்னா கேசம்னா தலையில் இருக்கிறதுக்கு கேசம்னு பேர், ரோமம்னா இங்கே இருக்கிறதுக்கு ரோமம்னு பேர். அந்த ரோமத்தை கூட கொஞ்சம் கூட அசையவும் முடியாத, எப்பேற்பட்ட ஒரு விகாரம் வந்தாலுமே, நிந்தையாக இருக்கட்டும், காமப்பிரலோபமாக இருக்கட்டும், என்ன வந்தாலும் அவங்க மனசுடைய ஸ்தைரியம் எப்படி இருக்குன்னா, அதோடைய ரோமத்தை கூட அசைய முடியாத அளவுக்கு மகாபுருஷாலுடைய ஸ்தைரியம் இருக்கு. ஆகாஷஹே ஓ சரோ பிருத்திவி வரி விரோ பரீணே நே மோஹேரோ சித்தவருத்தி. இந்த ஆகாசமே உடைஞ்சு விழுந்தாலும், இந்த பிருத்திவியே இல்லாமல் போனாலும், அப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே அவங்க சித்தவருத்தி என்றைக்குமே மாறாது, ஸ்திரமாக அந்த சைத்தன்யத்தில் தான் இருக்கு. हाथी हाला फुली पासवना जेवी नघाली तैसा नलटो दुर्वाक्य शेलिली संता. இப்பேற்பட்ட சந்துக்களை ஒருத்தன் அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஒரு துஷ்பிரயோகம் பண்ணுறான், அவளை தூஷணம் பண்ணுறான். அப்படி இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாக்காது. எப்படின்னா, ஹாத்தி ஹால புலி, ஒரு பெரிய கஜத்தை ஒரு பூ வச்சு அடித்தா அதுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு பெரிய மத கஜத்துக்கு பூ வச்சு அடித்தா அதுக்கு எப்படி தெரியாதோ, அதுபோல் பருஷ வாக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு சூலங்களால் இந்த உலகம் அவங்கள
கஷ்டப்படுத்தின்னு இருந்தாலும், அப்படி அவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாலும் நம்ம அங்கே ஏமாந்தக்கூடாது. அவங்க உள்ள ரொம்ப ஸ்திரமாக இருக்காங்க. இந்த பாவ விகாராதிகள் அவங்களுக்கு என்றைக்குமே ஏற்படாது. மேலும் உதாரணம் சொல்கிறார். க்ஷீரார்ணவாச்சியா கல்லோலி கம்பூனாஹி மந்தரீச்சி மந்தராச்சலி கா ஆகாஷ நஜலே ஜாலி வானவியாச்சியா. க்ஷீரசாகரத்தில் இருக்கிற அலைகள் எப்படி மந்தர பர்வதத்தை அசைக்க முடியாதோ, தாவானலம் மேலும் மேலும் எரிஞ்சுட்டே இருந்தாலும் ஆகாசத்தை என்றைக்குமே எப்படி அந்த தாவானலத்தை எரிக்க முடியாதோ, தைஷா ஆல்யா கேல்யா உர்மி நவே கஜபஜ மனோதர்மி கிம் பகுனா தைரியக்ஷமி கல்பாந்திஹி. அதுபோல ஆல்யா கேல்யா உர்மி, இந்த வந்துட்டு போயிட்டு இருக்கிற இந்த மாத்ரா ஸ்பர்ஷாக என்னென்ன இருக்கோ அது அவங்களுடைய மனோதர்மத்தை என்றைக்குமே அசைக்க முடியாது. கிம் பகுனா தைரியக்ஷமி கல்பாந்திஹி, அவங்க கல்பாந்தம் வரைக்கும் அவங்க தைரியம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மாவலி சொல்றார். परिस्थैर्यायसी भाष बोलिजे जे सविशेष तेहे दशागा देखा देखणया. ஸ்தைரியத்தினுடைய லட்சணம் இப்படிதான் இருக்கும். போலிஜே ஜே சவிசேஷ, இது சவிசேஷமாக நான் சொல்லியிருக்கேன். தேஹே தசாகா தேகா தேகணையா, அந்த ஸ்தைரியத்துடைய அந்த ஸ்தைரியத்துடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். ஹே ஸ்தைரிய நிதடே ஜேதா ஆங்கே ஜீவ ஜோடே தே ஞானாச்சே உகடே நிதானசாச்சே. இப்பேற்பட்ட ஸ்தைரியம் யாருக்குள்ள பார்க்க முடியுமோ, தே ஞானாச்சே உகடே நிதானசாச்சே, அவங்க ஞானத்துக்கு நிதானம், அவங்க தான் ஞானத்துக்கு ஆசிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஸ்தைரியம் அப்படிங்கிற ஞான லட்சணத்தை முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கடைசி ஞான லட்சணம் ஆத்ம வினிகிரஹா அப்படின்னு, அது பார்த்துட்டு உபசம்ஹாரம் பண்ணலாம். ஆணி இசாலு ஜெய்சா கரா கா தந்தியா ஹதியேரா न विसंबे भांडारा बद्धुक जैसा का ऐकलौतिया बालका वरी पड़ोनी ठाको अंबिका मधुविशी मधुमक्षिका लोभनी जैसी अर्जुना जो या परी अंतःकरण जतन करी नेदी उभे ठाके द्वारी इंद्रियाचा. ஆத்ம வினிகிரஹ அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியருடைய பாஷ்யம் முதல்ல பார்ப்போம். ஆத்மனः அபகாரகாரி ஆத்மசப்தவாச்சியஸ்ய காரியகாரண சங்காதஸ்ய வினிகிரஹः ஸ்வபாவேன சர்வதः பிரவருத்தஸ்ய சன்மார்கே ஏவ நிரோதः ஆத்மவினிகிரஹः. ஆத்மாவுக்கு அபகாரம் பண்ணக்கூடிய ஆத்மசப்த வாச்சியமான அந்த அபகார காரகங்கள் என்னன்னா, ஆத்மாங்கிறது சுத்த சைத்தன்யம் தான், நமக்குள்ளே இருக்கிற சுத்த சைத்தன்யம் தான் நாம். ஆனால் இந்த சரீரம் நம்மன்னு, இந்த மனசு நம்மன்னு, அது சொல்கிற ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம அப்படின்னு ஒரு பிரமையை கல்பிக்கிறது இல்லையா, இதுதான் ஆத்ம அபகாரி காரணங்கள். அந்த ஆத்மாவுக்கு அபகாரத்தை உருவாக்குற ஆத்மான்னு சொல்லப்படுற சில விஷயங்கள். இந்த காரியகாரண சங்காதஸ்ய வினிகிரஹ இதெல்லாம் நியந்திரணம் பண்ணி சர்வபாவே ஸ்வபாவேன ஸ்வதः பிரவருத்தஸ்ய சன்மார்கே ஏவ நிரோதா. அந்த மனசை அங்கே நிகிரகம் பண்ணி என்ன பண்ணணும்னா சன்மார்க்கத்தில் கொண்டு போகிறதுக்கு பேர் ஆத்ம வினிகிரஹா. தன் ஆத்மஸ்வரூபத்தை தனக்கு தெரியாமல் ஏமாத்துன்னு இருக்கிற விகாரங்களை நியந்திரணம் பண்ணி சன்மார்க்கத்தில் தன்னை தான் வச்சுக்கிறதுக்கு பேர் ஆத்ம வினிகிரஹா அப்படின்னு ஆச்சாரிய பாஷ்யம். அந்த ஆத்ம வினிகிரகம் எவ்வளோ ஸ்திரமாக இருக்குங்கிறது மாவலி சொல்கிறார். அவங்க எப்படி பண்ணுவாங்க, அந்த ஆத்ம வினிகிரஹா அப்படிங்கிற ஞான லட்சணம் அவளுக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னா,
ஒரு பிரம்மராட்சசன் ஒருத்தனை பிடிச்சிட்டானா எப்படி அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டானோ. பிரம்மராட்சசனுடைய பிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கடினம், அது அவ்வளோ லேசாக போகாது. ஆணி இசாலு ஜெய்சா கரா, பிரம்மராட்சசன் ஒரு வாட்டி பிடிச்சிட்டானா எப்படி விடமாட்டானோ அவ்வளோ திருடமா. கா தந்தியா ஹத்தியாரா, ஒரு வீரன் யுத்தம் பண்ணுற ஒரு வீரன் தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய க்ஷத்ரத்தை, தன்னுடைய ஆயுதத்தை எவ்வளோ திருடமாக பிடிச்சி வச்சிருப்பானோ. ந விசம்பே பாண்டார பத்துக்க ஜெய்சா, அப்படி இவங்க அவ்வளோ ஸ்திரமாக தன்னுடைய இந்திரியங்கள் நிகிரகம் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளோ திருடமாக. மேலும் இன்னும் சொல்கிறார், தை ஏகலௌத்தியா பாலகா, ஒரே ஒரு குழந்தை இருக்கிற அம்மா அந்த ஒரு குழந்தைய எவ்வளோ ஜாக்கிரதையாக ரட்சிக்குமோ அப்படி அந்த அந்தఃகரணத்தை சன்மார்க்கத்திலேயே இருக்கும்படி, விகாரங்கள் அடையாதபடி ஆத்ம நிகிரகம் பண்ணி வச்சிருக்கிறார்கள் இந்த மகாபுருஷர்கள். மேலும் சொன்னா, மதுவிஷி மதுமக்ஷிகா லோபணி ஜெய்சி, தேன்காக அந்த மதுமக்ஷிகா ஹனிபி எப்படி அதை சுற்றியே இருக்குமோ, அந்த தேனே தன்னுடைய தியானமாக, தன்னுடைய லட்சியமாக அங்கங்கே எப்படி சுற்றிட்டு இருக்குமோ, அதே மாதிரி இந்த மகாபுருஷர்களும் அந்த ஆத்ம வினிகிரகத்தை விஷயத்தில் அவ்வளோ இருக்காங்க. மது அந்த தேன் விஷயத்தில் ஒரு லோபியாகவே இருக்கும். அந்த மதுமக்ஷிகா, அந்த ஹனிபி ஒரு கிரீடியாகவே இருக்கும். அப்படி அந்த ஆத்ம வினிகிரகா அப்படிங்கிற விஷயத்தில் இவாளுக்கு ஒரு கிரீடு, அந்த லோபம் நம்ம பார்க்கலாம். அர்ஜுனாயே யாபரி அந்தఃகரண ஜதன தரி நேதி உபேட்டா கோத்வாரி இந்திரியாச்சா. ஹே அர்ஜுனா, இந்த மகாபுருஷர்கள் அவ்வளோ திருடமாக இந்த இந்திரிய நிகிரகத்தை அவளுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மணே காம பாகுல ஐ கலே हे आशा सियारी दै खैले तरी जीवा टे कैले म्हणोनी बिहे बाहेरी धीट जैसी दाटुगा पति कळासी करी टेणही तैसी प्रवृत्तीसी सचेतनी वाणेपणे देहा सकट आटने संयमावरी करणे बुझूनी झाली. எப்படி இந்த ஆத்ம வினிகிரகம் அப்படிங்கிறத அவங்க ரட்சிக்கிறார்கள், அது எப்படி திருடமாக அவங்க பாலிக்கிறார்கள்னா, அது மேற்கொண்டு மாவலி சொல்கிறார். மனாச்சா மகாத்வாரி, மனசங்கர மகாத்வாரத்துக்கு முன்னாடி பிரத்யாஹாராச்சியா டாணாதரி, பிரத்யாகாரம் அப்படின்னு ஒரு பிரத்யாகாரம்னா இந்திரிய விஷயங்கள்லேருந்து இந்திரியங்களை உள்ளே இழுத்துக்கிறது. எப்படி இந்த த்விதீயாத்தியாயத்தில் சொல்கிறார் இல்லையா, கூர்மோங்கானீவ சர்வசா, எப்படி ஒரு டார்டாய்ஸ் தன்னுடைய இந்திரியங்களை உள்ள இழுத்திக்குமோ அப்படி விஷயங்கள்லேருந்து இந்திரியங்களை உள்ள எடுத்து இந்திரிய நிகிரகம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேர் பிரத்யாகாரம். பிரத்யாகாராச்சியா டானா தரி, அந்த பிரத்யாகாரத்தை காவலாக வச்சு ஜோ யமதம ஷரீரி ஜகாவி உபே, அதை ரக்ஷணம் பண்ணுறதுக்கு யம தம, யமம்னா பாஹ்யேந்திரிய நிகிரகம் யமம்னா அந்தரிந்திரிய நிகிரகம், தமனா பாஹ்யேந்திரிய நிகிரகம். இது ரெண்டுமே அதுக்கு ஜகாவி உபே. ஜகாவினா அந்த அவேக்கனாக இருந்து அந்த பஹாரா பண்ணுவாங்க இல்லையா, ஒரு செக்யூரிட்டி, அந்த மனசு அங்கிற துவாரத்தின் முன்னாடி பிரத்யாகாராச்சியா டான தரி, அந்த பிரத்யாகாரம்ங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோட்டை, அதுக்கு செக்யூரிட்டியாக யமதமம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரை நியமிச்சிருக்காங்களா. ஆதாரி நாபி கண்டி பந்தத்ரயாதி கரதி चंद्र सूर्य संपुटी सूर्य चित्त. யோக சாதனத்தை சொல்கிறார். ஆதாரி நாபி கண்டி, மூலாதாரத்தில், நாபிஸ்தானத்தில், கண்டத்தில், பாந்தோனி காலி தியானாசி,
யோக சாஸ்திரத்தில் 3 பந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மூலபந்தம் அப்படிங்கிறது மூலாதார சக்கரத்துக்கிட்ட பண்ணக்கூடிய பந்தம். உட்டியான பந்தம் அப்படிங்கிறது நாபி கமலத்துக்கிட்ட பண்ணக்கூடிய ஒரு லாக். பந்தம்னா லாக். ஜாலந்தர பந்தம்னா கண்டதேசத்தில் பண்ணுற ஒரு லாக். யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடா பிங்களா சூரிய சந்திர அப்படிங்கிற நாடிகள் மூலமாக அந்த பிராணத்தை உள்ளே எடுத்து கும்பகம் பண்ணும்போது 3 பந்தங்கள் பண்ணுவாங்கள. இங்கேருந்து மேலே போகாமல் ஜாலந்தர பந்தம், நாபி இடத்துல சரீர சஞ்சாரம் பண்ணாமல் அங்கே உட்டியான பந்தம், மூலத்வா அபானவாயு மார்க்கம் மூலமாக வெளியில் போகாமல் மூலபந்தம். இப்படி 3 பந்தங்களையும் வச்சு உள்ள அந்த அந்த மூலம் பண்ணதுனால ஒரு உஷ்ணம் கிளம்புமா சரீரத்தில். அந்த பிராணத்தை நிகிரகம் பண்ணதில் அந்த உஷ்ணம்தான் அதோமுகமாக இருக்கக்கூடிய குண்டலினியை ஜாகிரதம் பண்ணி சுஷும்னா நாடி மூலமாக சஹஸ்ராரத்துக்கு கொண்டு போகும். இது யோகத்தில் சொல்லியிருக்கிற பத்ததி. அதுதான் மாவுலி நவநாத பரம்பரை. மாவுலி மகாராஜ், ஞானேஸ்வர மகாராஜ், நிவೃತ್ತಿநாத மகாராஜ் பரியந்தம் ஆதிநாத் சதாசிவன்லேருந்து ஆரம்பித்து நிவೃತ್ತಿநாத பரியந்தம் யோகத்தில் அப்பேற்பட்ட ख्याति. அந்த பரம்பரையில் வந்த ஞானேஸ்வர மகாராஜுக்கு யோகம் எல்லாம் அது யோகியாஞ்சா ராஜா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ யோக சக்தி இருந்தாலும் பக்திக்கு தான் பிராதானியம் கொடுத்தார் மகாராஜ். அப்படி யோகியாஞ்சா ராஜான ஞானேஸ்வர் மகாராஜ் அந்த யோக சாதனையை உதாரணமாக எடுத்துட்டு இந்த இந்திரிய நிகிரகத்தை பற்றி சொல்கிறார். சமாதி ஆதாரி நாபி கண்டி பந்தத்ரியா கரட்டி சந்திரசூரிய சம்புட்டி சுயே சித்த, அந்த 3 பந்தங்களும் வச்சு அந்த மனசு ஸ்திரமாக அவங்க வச்சிருக்கிறார்கள். சுயே சித்த, சித்தத்தை உபசமமாக்குகிறார்கள். பிராணாயாமம் மூலமாக தான் மனசுடைய ஸ்தைரியம். அதனால தான் நம்ம ரெகுலராக வீட்டில் பண்ணியிருக்கிற பூஜையில் எந்த பூஜை பண்ணாலுமே, வீட்டில் ஷோடசோபசார பூஜையோ விநாயக சதுர்த்தி பூஜை எந்த பூஜை பண்ணாலுமே நம்ம முதல்ல ஆச்சமனம், சுச்சி முதல்ல என்ன சொல்கிறோம்? அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாங்கதோ பிவா எஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்யாபியந்தர சுச்சி. பாஹ்யாபியந்தர சுச்சி அடைஞ்சு பிராணாயாமம் தான் பண்ணுறோம். தியானம் அப்படின்னு சொல்லிட்டு பிராணாயாமம் பண்ணுறோம். பிராணத்தை நியமித்தா தியானம் லக்னம் ஆகும். நம்ம பண்ண போகிற காரியத்து மேலே லக்னம் இருக்கணுங்கிறதுனால எல்லா பூஜையும் பிராணாயாமத்தில் ஆரம்பிக்கிறதுன்னு உண்டு. அதுதான் நமக்கு ஆச்சாரமாக நமக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்தாங்க. அந்த பிராணாயாமத்தில் ஒரு உத்கிருஷ்டமான ஸ்திதி, யோகிகள் பண்ணக்கூடிய ஸ்திதி இந்த பந்தம்ங்கிறது. நம்ம பூரக ரேச்சகம் மட்டும்தான் பண்ணுவோம். கும்பகம் அப்படின்னு இன்னொரு ஸ்திதி இருக்குது. பூரகம்னா சுவாசை இழுக்கிறது, ரேச்சகம்னா சுவாசையை விடுறது. அதுக்கு நடுவில் உள்ள நிப்பாட்டினாலும் இல்லைன்னா மூச்சு விட்டதுக்கப்புறம் பிடிச்சி வச்சாலும் அதுக்கு கும்பகம்னு பேர். மூச்சு விட்டதுக்கப்புறம் கும்பகம்னா அதுக்கு பாஹ்ய கும்பகம் அப்படின்னு பேர். உள்ள காற்றை வச்சுண்டு பிராணத்தை வச்சுண்டு கும்பகம் பண்ணால் அதுக்கு அந்த கும்பகம்னு பேர். இந்த யோக சாதனை மூலமாக அவங்க சித்தத்தை ஸ்திரமாக்கியிருக்காங்க. சமாதி சேஜே பாசி பாந்தோனி காலி தியானாசி சித்த சைத்தன்ய சமரசி ஆந்தூரத்தே. இப்படி மனசை ஸ்திரம் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமாதி அப்படிங்கிற ஒரு ஷையா மேலே அவங்களுடைய சித்தத்தை கட்டி போட்டிருக்காங்க. சமாதி நிலையில் ஸ்திரமாக வச்சிருக்காங்க. சைத்தன்ய சமரசி ஆந்தூரத்தே, சைத்தன்ய சமரசத்தை அடைஞ்சு அந்த ஐக்கியம் அப்படிங்கிற கைவல்ய பதத்தில் அவங்க சுகமாக இருக்கிறார்கள். அகா அந்தఃகரண நிகிரஹோ ஜோ தோஹா ஹே ஜானிஜோ ஹா ஆதீதேத விஜயோ ஞானாச்சாப்பை ஜயாச்சி ஆக்ஞா ஆபண ஸ்ரீவாஹே அந்தಃகரண மனுஷ்யாகாரே ஜான ஞானச்சீதோ. ஹே பார்த்தா, இப்படி இருக்கிற ஸ்திதியை இந்திரிய நிகிரகமாக தெரிஞ்சுக்கோ. ஜயாச்சி ஆக்ஞா ஆபண ஸ்ரீவாஹே அந்தಃகரண,
இப்படி இந்த ஸ்திதியில் இருந்து யாருடைய அந்தகரணம் யாருடைய ஆக்னிய சிரசா தரிக்குமோ, நம்ம எல்லாம் நம்ம அந்தகரணம் எப்படி சொல்கிறதோ அப்படி பிரவர்த்திக்கிறவங்க. அந்த இந்திரிய நிகிரகத்துடைய ஸ்திதி எப்படி இருக்கும்னா, அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்தகரணம் அவளுடைய பேச்சு கேட்கும். மனசில் ஒரு ஆசை வந்து எனக்கு இது வேணும்னு தோணின உடனே சரீரம் அதன்படி பிரவர்த்திக்கிறதுங்கிறது நமக்குள்ளே பார்க்கலாம். சரீரத்துக்கு முன்னாடி விஷயங்கள் வந்தாலுமே, அந்த விகாரத்தை உருவாக்குற விஷயங்கள் வந்தாலுமே ஆத்மஸ்திதியில தான் ஸ்திரத்துவம் இருக்கணும் அப்படின்னு அந்த அந்தகரணத்துக்கு ஆக்ஞாபனம் பண்ணி அது சிரோதாரியமாக எடுத்துக்க வேண்டிய ஸ்திதியில் அந்த அந்தகரணத்தில் வச்சிருக்கிறது இந்த ஞானியர்கள். இப்படி எங்கே இது நடக்குமோ, யார் விஷயத்தில் இது நடக்குமோ, மனுஷ்யாக்காரே ஜான ஞானச்சீதோ, அப்பேற்பட்டவர் ஞானத்துடைய ஸ்வரூபமேனு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரகா அப்படின்னு இந்த 3 ஞான லட்சணங்களும் முடிக்கிறார். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகம் அது நாளைக்கு பிரவச்சனம் இல்லை, நாளினிக்கு இருக்கிற சத் சங்கத்தில் அனுபவிக்க போகிறோம். புண்டலீக வரதே ஹரிவிட்டல ஸ்ரீ ஞானதேவ துகாராம் पंढरीनाथ भगवान की जय. माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जय. जगतगुरु श्री तुकाराम महाराज की जय. सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय.